ஓம் சுக்லாம்பரதரம் விஷ்ணும் சசிவர்ணம் சதுர்புஜம் பிரசன்னவதனம் தியாயேத் சர்வவிக்னோபசாந்தயே. கண்களிக்கும்படி கண்டுகொண்டேன் கடம்பாடவியில் பண்களிக்கும் குரல் வீணையும் கையும் பயோதரமும் மண்களிக்கும் பச்சை வண்ணமும் ஆகி மதங்கருகுல பெண்களிற் தோன்றிய எம் பெருமாட்டிதன் பேரழகே. அழகுக்கு ஒருவரும் ஒவ்வாத வள்ளி அருமறைகள் பழகிச் சிவந்த பதாம்புயத்தாளான அன்னை பராசக்தியினுடைய திருவடிகளை என் மனதில் இருத்தி அவள் திருவருள் சங்கல்பத்தினால் இந்த அனுபவத்திற்காக இங்கே கூடியுள்ள உங்கள் ஒவ்வொருவரையும் வாழ்த்தி வணங்கி அபிராமி அந்தாதி என்பது பற்றி பேசுவதற்கு மேற்கொள்கிறேன். உன்னதமான ஒரு நாள். உலகம் முழுக்க எந்த ஒரு செயலை தொடங்கினாலும் அந்த செயல் எந்த இடையூறும் இல்லாமல் ஈடேறத்துக்கு இறையருளையும் துணை கூட்டி செய்கிறது மரபு. அதுல நம்ம பாரத பாரம்பரியத்துல நம்ம யாரை வழிபடுவோம்? விநாயகரை வழிபடுவோம். இன்னைக்கு காலையிலிருந்து, இன்னைக்கு விநாயகர் சதுர்த்தி, இன்னைக்கு காலையிலிருந்து அவல் பொரி, கடலை, எள்ளுருண்டை, கொழுக்கட்டை, இதோட அன்பு பக்தி இதெல்லாம் நிறைய கிடைக்க ரொம்ப சந்தோஷமா இருக்கிற ஒரு நாள். இந்த நாள்ல இந்த அபிராமி அந்தாதி தொடங்குறதே ஒரு விசேஷம். எத்தனையோ நூல்கள் இருந்தாலும் இந்த அபிராமி அந்தாதிக்கு சில தனித்த சிறப்புகள் இருக்கு. முதல்ல இந்த அந்தாதி அப்படிங்கிற இந்த மரபு எப்படி வந்தது அப்படின்னா, இதுல ஒன்றும் புதுசு கிடையாது. அந்தம்னா முடிவு, ஆதினா தொடக்கம். ஒரு பாட்டு எந்த வார்த்தையில முடியறதோ இல்லை எந்த சொல்லுல முடியறதோ அதுல அடுத்த பாடல் தொடங்குனா அது அந்தாதி. நம்ம இந்த விளையாட்டுக்கு கூட பாடுவோம்ல, சினிமா பாடல்கள்ல ஒரு பாட்டை பாடி யார் என்ன வார்த்தையில முடிக்கிறாங்களோ ஒன்று அந்த வார்த்தையில தொடங்குறது இல்லை அந்த எழுத்துல தொடங்குறது அந்தாக்ஷரின்னு சொல்லுவோம். ஸோ அதுதான் அந்தாதி. தமிழ்ல சிற்றிலக்கியங்கள் அப்படின்னு 96 வகை இருக்கு. 96 வெரைட்டி, 96 புஸ்தகம் இல்லை, வகையே 96 இருக்கு. ஒவ்வொன்றுலையும் 100 புஸ்தகங்கள் கூட இருக்கும். அதுல உலா, ஊசல், மடல், தாண்டகம், கலம்பகம், பரணி இப்படிலாம் நிறைய இருக்கு. அதுல ஒரு வகை தான் அந்தாதி. இந்த அந்தாதி பாடுற மரபு ரொம்ப வருஷமா இருக்கக்கூடிய மரபு, பல நூற்றாண்டுகளா இருக்கக்கூடிய ஒரு மரபு. வைஷ்ணவத்துல நம்மாழ்வாருடைய திருவாய்மொழி எடுத்துக்கிட்டீங்கன்னா 1102 பாட்டு, மொத்தமுமே அந்தாதி. உயர்வர உயர்நலம் உடையவன் எவனவன், மயர்வர மதிநலம் அருளினன் எவனவன், அயர்வரும் அமரர்கள் அதிபதி எவனவன், துயரரு சுடரடி தொழுதழன் மன்னனே அப்படின்னு ஆரம்பிச்சு வரும். அடுத்த பாட்டு எப்படி ஆரம்பிக்கும்? மனநக மலமர மலமிசை எழுதரும் மனநுணர் அளவிலன் பொறியுணர் அவையிலன்னு அந்த மனம் எந்த மனம்ல முடிஞ்சதோ அதே மனம்ல ஆரம்பிக்கும். ஸோ இப்படி மண்டலித்து ஒரு பாட்டுல எந்த வரியில எந்த வார்த்தையில முடியறதோ அதே வார்த்தையில அந்த அடுத்த பாடல் தொடங்குவது அப்படிங்கிறது அந்தாதியினுடைய மரபு. இந்த அந்தாதி மரபு நம்ம புழக்கத்திலே இருக்கும். இப்போ நம்ம யாரோ ஒரு தட்ட பேசிட்டு இருக்கோம் அப்படின்னா, இப்போ நம்ம எதுல முடிக்கிறோமோ அதுல இருந்து அவங்க பேச ஆரம்பிப்பாங்க. நம்ம அவரை பார்த்து பேசிட்டு இருந்தோம்ல, அவர் இந்த விஷயம் சொன்னாரே அப்படின்னு, ஆமா ஆமா சொன்னார் அப்படிதான் ஆரம்பிப்போம். முன்னாடி உள்ள பர்சன் எதை முடிச்சாங்களோ அந்த வார்த்தையிலேருந்து நம்ம தொடங்கிடுவோம். ஸோ இது ஒரு நார்மலான நம்முடைய அன்றாட சொல் வழக்கில் இருக்கக்கூடிய ஒரு விஷயம்தான் இந்த அந்தாதி. சரி, அந்த முறையை எதுக்கு இறைவனை புகழ்வதற்கு பாடணும் அப்படின்னா, இறைவனுடைய புகழை பாடும்போது எந்த இடத்துல முடிக்கிறோமோ சரி ரைட் போறோம் அப்படின்னு தோணுமா? இப்போ ஒன்றும் வேண்டாம். இப்போ நம்ம திருவானைக்காவலில் இந்த சொற்பொழிவு நிகழ்ந்துட்டு இருக்கு. இங்கே அம்பாளும் சுவாமியும் உற்சவம் வராங்க. கொஞ்சம் தூரத்துல நம்ம சுவாமியும் அம்பாளையும் பார்த்துட்டோம். அங்கேருந்து நம்ம வீட்டு வாசலுக்கு சுவாமியும் அம்பாளும் வராங்க. அங்கேயும் நின்று கும்பிடுவோம். அப்புறம் சுவாமி அம்பாளும் புறப்பாடாகும் போது கூட முன்னாடி போய் நின்று கும்பிட மாட்டோமா? ஏன்னா அந்த அனுபவம் தொடர்ந்து கிடைச்சிக்கிட்டே இருந்தா அது ஒரு ஆனந்தமா இருக்குல்ல. அந்த மாதிரி ஒரு ஆனந்த அனுபவமா ஒரு பாட்டை பாடி ஒரு வார்த்தையில முடிச்சா போதும்னு தோணலாம். என்ன பண்ணுவோம்? திரும்ப அங்கிருந்து தொடங்கிடுவோம். ஸோ அந்த மாதிரி தொடங்கி பாடப்பட்டதுதான் அந்தாதி அப்படிங்கிற வழக்கம். இந்த மாதிரி பல விஷயங்கள் இருக்கு. ஒரு சுவாமி புறப்பாடாகி அந்த சுவாமி நகர்வலம் வந்து திரும்ப உள்ள போறத பாடுறது உலா. இதுல விசேஷமா திருவானைக்காவுக்கு
காளமேக புலவர் பாடின திருவானைக்கா உலாவே இருக்கு. ரொம்ப அழகான ஒரு புஸ்தகம், எல்லாருமே படிக்கணும். 2 வரி பாட்டாவே இருக்கும். உள்ள இருந்து ஜம்புநாத சுவாமியும் அகிலாண்டேஸ்வரியும் கிளம்பி வெளியில வந்து நகர்வலம் பார்த்துட்டு திரும்ப உள்ள போறத ஒரு வர்ணனையா பாடியிருப்பார், திருவானைக்கா உலா அப்படின்னு. ஸோ அந்த மாதிரி உலா பாடல் இருக்கு. தாண்டகம் அப்படிங்கிறது இருக்கு. வைஷ்ணவத்தில் எடுத்துட்டீங்கன்னா திருநெடுந்தாண்டகம், திருக்குறுந்தாண்டகம்னு இருக்கும். நாவுக்கரசருடைய பதிகங்கள் ஒரு செட்டு முழுக்கவே தாண்டக முறையில் அமைஞ்சது. ஸோ அந்த மாதிரி தாண்டக பாடல்கள் இருக்கு. சந்த விருத்த பாட்டு இருக்கு, சந்தமா போகும். அதாவது அந்த பாட்டிலேயே ஒரு ஓசை நயம் இருக்கும். பாடும்போதே அதுல என்ன ஓசை வரணுமோ அந்த ஓசை வரும். இப்ப கும்பகர்ணனை வந்து எழுப்பணும் ராமாயணத்துல. அப்போ கம்பர் ஒரு பாட்டு பாடுறார், உறங்குகின்ற கும்பகர்ண உங்கள் மாய வாழ்வெல்லாம் இறங்குகின்ற தின்று. கும்பகர்ணன் எப்படி எழுப்பினாங்க? முரசெல்லாம் அரைஞ்சுதானே எழுப்பினாங்க. அந்த முரசு அரைகிற சத்தம் அந்த பாட்டுல இருக்கும். இது மாதிரி சந்தத்துல பாடுறது திருச்சந்த விருத்தம் அப்படிங்கிறது இருக்கு. அந்த மரபுல வந்த ஒரு சிற்றிலக்கிய வகைதான் அந்தாதி. இந்த மாதிரி சிற்றிலக்கிய வகைகள் எல்லாத்தையும் தொகுத்தா அதுக்கு பேரு பிரபந்தம்னு பேர். அதனாலதான் 4000 திவ்ய பிரபந்தம்னு சொல்றோம். அதுல ஒண்ணு அந்தாதி. பல அந்தாதிகள் இருக்கு. முருகன் மேல அந்தாதி இருக்கு, சரஸ்வதி அந்தாதின்னு கம்பர் பாடியிருக்கார் 30 பாட்டு. இப்போ அபிராமி மேல இருக்கக்கூடிய அந்தாதி பாடல்களை நம்ம பார்க்க போறோம். இந்த அபிராமி அம்மன் எந்த ஊர்ல இருக்கா? திருக்கடையூர். திருக்கடையூரா திருக்கடவுரா? ஆக்சுவலா அந்த ஊருடைய பேர் திருக்கடவுர் தான். அதாவது தேவர்களுக்கு வலிமை குறைஞ்சு அசுரர்களுடைய வலிமை கூடிய போது தேவர்களுக்கு வலிமையை கூட்டுவதற்காக பார்க்கடலை கடைஞ்சு அமுதம் எடுத்தாங்க இல்லையா? அந்த அமுதம் திரண்டு வந்தது இல்ல, அந்த திரண்டு வந்த அமிர்தத்தை ஒரு குடத்துல வச்சாங்க, ஒரு அமிர்த கலசத்துல வச்சாங்க. அந்த அமிர்த கலசம் அந்த கடல் அடையில மிதந்து மிதந்து வந்து தேங்கிய ஊர் திருக்கடவுர். கடத்துல இருந்த அமிர்தம் தேங்கிய ஊர் திருக்கடவுர். அந்த கடத்தினுடைய பேர்ல தான் அவரு இருக்கார், சுவாமி அமிர்த கடேஸ்வரர். அந்த அமிர்த குடமே லிங்கமாகிதான் அமிர்த கடேஸ்வரர் ஆயிட்டார். அதனால அந்த இடத்துல மரணம் செல்லுபடி ஆகாதுங்கிறதுனாலதான் சிவாபிஷேகம், சஷ்டியப்த பூர்த்தி இதெல்லாம் திருக்கடையூர்ல பண்றதுக்கு காரணம் என்ன? அங்க சிவலிங்கமே அமிர்த கலசமா இருக்கு. அது போக மார்க்கண்டேயனுக்காக யமன அவர் காலால உதச்ச இடம் திருக்கடையூர். அந்த ஊர்ல தான் யார் இருக்கா? அபிராமி அம்மை இருக்கா. அந்த அபிராமி அம்மை மேல அபிராம பட்டரால ஒரு 300 வருஷத்துக்கு முன்னாடி பாடப்பட்டதுதான் இந்த பாடல். மொத்தம் 100 பாடல்கள், காப்பு செய்யும் பலஸ்ருதியும் சேர்த்து 102 பாடல்கள். சரி, இப்பதான் சொன்ன ஒரு பாட்டை பாடி அதோட போதும் முடிச்சிடலாம் அப்படின்னு தோணுனா அடுத்த பாட்டு வராது. அதனால முடிக்க முடியாம தான் அடுத்த பாட்டை அதே வார்த்தையில ஆரம்பிச்சாருன்னு சொன்னேன். அப்ப 100 பாட்டு பாடணும்னு போதும்னு தோணி எடுத்தோம் அபிராமி பட்டருக்கு. இல்ல 100 பாட்டுக்கு மேல பாடுறதுக்கு அம்பாளை பத்தி விஷயம் இல்லையோ அப்படின்னா கிடையாது. இந்த 100 பாடல்களையும் பாடிட்டே வந்தீங்கன்னா முதல் பாட்டு உதிக்கின்ற செங்கதிர் உச்சித்திலகம்னு ஆரம்பிக்கும், கடைசி பாட்டு உதிக்கின்றவேன்னு முடியும். சோ அதனால இங்க முடிச்சா திரும்ப அங்க போயிடும். அப்போ இது சுத்தி 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 வரும். வந்துருச்சா? அப்ப திரும்ப எங்க ஆரம்பிச்சிடணும்? இங்க உதிக்கின்ற முடிச்சா உதிக்கின்ற செங்கதிர்னு அங்க ஆரம்பிச்சிடணும். அப்ப இது ஒரு மாலை. சுவாமிக்கு மாலை போடுறோம். அந்த மாலை எங்க முடியுறது? ஒரு வட்டம் எங்க தொடங்கி எங்க முடியும்? அது மாதிரி இந்த அபிராமி அந்தாதி தொடங்கிய முடிகின்ற இடத்திலேயே தொடங்குது. அதுதான் அந்தாதி. சோ அந்த பாட்டு மட்டும் அங்க முடியல, கடைசி பாட்டு முதல் பாட்டுக்கு அடி எடுத்து கொடுத்துருது. அதனால இது அந்தாதி. சரி, முதல்ல இந்த அபிராமி பட்டருடைய கதை இங்க பல பேருக்கு தெரிஞ்சிருக்கும். ஆனா இந்த அபிராமி பட்டருடைய கதையோட நம்ம ஆரம்பிப்போம். ஏன்னா இந்த நூல் எப்படி பிறந்ததுன்னு தெரியணும். இன்னைக்கு நம்ம சொல்லிட்டு இருக்கோம், இன்னைக்கு ஏதாவது அசம்பாவிதம் இல்ல ஆட்சி முறை சரியில்லை அப்படின்னா இப்பெல்லாம் கடவுள் எதையுமே கண்டுக்கிறது இல்லப்பா, களி முத்திடுச்சு, இதெல்லாம் கலிகாலத்தினுடைய கோலம், இப்போ கடவுள்லாம் இப்பெல்லாம் எதுவும் அவதாரம்லாம் நடக்காது அப்படின்னு சொல்றோம் இல்லையா? ஒரு 400 வருஷத்துக்கு முன்னாடி அம்பாள் நேரடியா வந்து ஒரு மிகப்பெரிய விஷயத்தை செஞ்சிருக்கா. ஸோ அதுதான் அபிராமி பட்டருடைய கதை. ஸோ அபிராமி பட்டருடைய கதையிலிருந்து தொடங்குவோம். ஏன்னா அந்த கதை ரொம்ப சர்ச்சைக்குரிய ஒரு கதை. அதுல நுட்பமா நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய ஏரியா நிறைய இருக்கு. அதனால அந்த கதையை புரிஞ்சுட்டா இந்த நூல் எப்படி வந்தது, இது எவ்வளவு விசேஷமானது அப்படிங்கிறது புரியும்.
திருக்கடவுர்ல ஒரு கோவில்னு இருந்தா அந்த கோவில்ல பல பேர் பல வேலைகள் பார்ப்பாங்க. அந்த கோவில்ல மாலை தொடுக்கிறதுக்கு ஆள் இருப்பாங்க, நாதஸ்வரம் வாசிக்கிறதுக்கு ஆள் இருப்பாங்க, தவில் வாசிக்க ஆள் இருப்பாங்க. ஒரு உற்சவம்னா பல்லக்கு தூக்கிகள் இருப்பாங்க. அந்த கோவிலுக்கு ஏதாவது சிதலம் ஆயிடுச்சு, இல்லை ஏதாவது ஒரு டேமேஜ் ஏற்பட்டதுன்னா அதை சரி பண்றதுக்கு உண்டான கொத்தனார் சித்தாள்கள் இருப்பாங்க. பூஜை பண்றதுக்கு அர்ச்சகர்கள் இருப்பாங்க. மடப்பள்ளியில சமயக்காரர்கள், பரிசாரகர்கள் எல்லாருமே இருப்பாங்க. நந்தவனத்திலிருந்து பூ பறிச்சு கொடுக்கறதுக்கு ஆள் இருப்பாங்க. அந்த கோவிலை கூட்டி பெருக்கி மெழுகி கோலம் போடுறதுக்கு ஆள் இருப்பாங்க. ஸோ ஒரு கோவில்ங்கிறது ஒரு சாதாரண ஒரு வழிபாட்டு தலம் இல்லை, அது ஒரு நிறுவனம். அந்த ஒரு நம்பிக்கையை சார்ந்து ஒரு 100-200 பேருக்கு வேலை கிடைக்கும். அந்த கோவிலை சார்ந்து பல கடைகள் உருவாகும், வணிகங்கள் உருவாகும். அந்த கோவிலை சார்ந்து ஒரு வாழ்க்கை முறை இருக்கும். அந்த வாழ்க்கை முறையிலிருந்து ஒரு நாகரிகம் பிறக்கும். இதுக்குதான் கோவில்கள் உருவாக்கப்பட்டது. இல்லைன்னா நம்ம ஊர் எல்லாமே பாருங்க, கோவில் இல்லா ஊரில் குடியிருக்க வேண்டாம் அப்படிங்கறது அவ்வை சொன்னது. ஆனா நியாயமா யோசிச்சு பாருங்க, கோவில் இல்லாத இடத்தில் ஊரே இருக்காது. கோவில் இல்லாத இடத்துல ஒரு ஊர் நீடிக்க முடியாது. குறைஞ்சபட்சம் ஒரு சின்ன கோவில் இருக்கணும். ஒரு கோவில் இருந்தாதான் அந்த கோவிலை சார்ந்த மனிதர்களுடைய இயக்கம் இருக்கும். அதனாலதான் எத்தனையோ ஆயிரக்கணக்கான வருஷமா இருக்கக்கூடிய ஊரெல்லாம் இன்னும் இந்தியால தொடர்ந்துட்டு இருக்கு. பல நாகரிகங்கள் அழிஞ்சு போன போது இந்திய நாகரிகம் மட்டும் அழியாம தொடர்ந்துட்டு இருக்கிறதுக்கு முக்கிய காரணம் கோவில்கள். சோ அந்த மாதிரி ஒரு கோவில் திருக்கடவுர்ல இருக்கு. அமிர்தகடேஸ்வரர் அபிராமி அம்மையினுடைய கோயில் இருக்கு. அந்த கோவில்ல இப்ப ஒரு கோவில், இப்ப இன்னைக்கு நம்ம என்ன பண்றோம், இப்ப நான் டைம் பார்க்கணும் அப்படின்னா இப்படி போனையோ வாட்சையோ வச்சு டைம் பார்த்துடலாம். ஒரு 500 வருஷத்துக்கு முன்னாடி எப்படி டைம் பார்க்கறது, எப்படி பார்த்திருப்பாங்க? சூரியனை வச்சா நிமிஷ கணக்கு தெரியுமோ? நிமிஷ கணக்கு தெரியுமா? சரி சரி 3 மணியா இருக்கும், 2 மணியா இருக்கும்னு சொல்லுவீங்களா? சரியா 3 மணி 5 நிமிஷம் சொல்லுவீங்களா? அப்ப நம்ம பஞ்சாங்கங்களை எப்படி கணிச்சாங்க? நம்ம பஞ்சாங்கம்லாம் நிமிஷம் தப்பாம இருக்கு இல்லையா, நொடி தப்பாம பாக தப்பாம இருக்கு. ஒரு நொடிக்கும் கீழான நேரம் ரொம்ப, அதை விட அதோட பின்னத்துல எல்லாம் நம்ம நேரம் குறிச்சிருக்கோம். அப்ப எப்படி அவ்வளவு துல்லியமா கணிச்சாங்க? அது ஒரு மிகப்பெரிய சயின்ஸ். ரொம்ப நுட்பமா தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம் பஞ்சாங்கம். ஏன்னா அவ்வளவு நுட்பமா கால்குலேஷன் பண்ணியிருக்கோம். நம்ம சூரியன் இத்தனை மணிக்கு உதிக்கும்னா இத்தனை மணிக்கு உதிக்கும், இத்தனை மணிக்கு கிரகணம் பிடிச்சு இத்தனை மணிக்கு கிரகணம் விடுன்னு ஆயிரக்கணக்கான வருஷத்துக்கு முன்னாடி கால்குலேட் பண்ணியிருக்காங்க. எத்தனை கோள்களுடைய சுழற்சியும் எப்படி ஒரு அலைன்மெண்ட்டுக்குள்ள வரும், எப்ப ஒண்ணு பிரியும், எப்ப ஒண்ணுத்தோட தாக்கம் இன்னொன்னுத்து மேல இருக்கும் அப்படிங்கிற அத்தனையையும் துல்லியமா கணிச்சு கால்குலேட் பண்ணதுதான் பஞ்சாங்கம்ங்கிறது. அதனாலதான் ஒவ்வொரு விஷயத்துக்கும் நேரம் பார்த்து காலம் பார்த்து நம்ம செய்யறோம். ஒரு சாதாரண நம்ம வீட்டுல ஒரு கிரக பிரவேசம் பண்ணணும், பால் காய்ச்சணும், ஏதோ ஒண்ணு செய்யணும்னா கூட நம்ம நேரம் பார்க்கிறோம். அப்ப ஒரு கோவில் அப்படிங்கிறது ஒரு பொது நிறுவனம், ஒரு ஊரோட இயக்கத்துக்கே ஆதாரமான ஒரு இடம். அப்படின்னா அதுக்கு எவ்வளவு துல்லியமா நேரம் பார்க்கணும், அப்ப அதுக்கு எவ்வளவு சரியான நேரங்கள்ல விஷயங்களை செய்யணும். அப்படி செய்யக்கூடிய காலத்தை சொல்லக்கூடியவங்க பஞ்சாங்க படனர்கள். அப்ப டெய்லி ஒரு கோவில்ல இன்னைக்கு எத்தனை மணியிலிருந்து எத்தனை மணி வரலும் என்ன செய்யணும், எத்தனை மணிக்கு பூஜை செய்யணும், எத்தனை மணிக்கு கதவை சாத்தணும், எத்தனை மணிக்கு சாயந்தரம் திறக்கணும், திரும்ப நடை எப்ப சாத்தணும், எத்தனை மணிக்கு ஹாரதி காட்டணும், எத்தனை மணிக்கு நெய்வேத்தியம் பண்ணணும், இது எத்தனையும் தொகுக்கணும். ஸோ அதனால பஞ்சாங்கம் படிக்கிற முறை அப்படிங்கிறது பெரிய கோவில்கள்ல தினமுமே வழக்கத்துல உண்டு. இப்போ இன்னைக்கும் ஸ்ரீரங்கம் போனீங்கன்னா பஞ்சாங்க படனம் உண்டு. SVBC சேனல்ல பாத்தீங்கன்னா இந்த TTDயோட சேனல்ல டெய்லி கார்த்தால பஞ்சாங்க படனம் இருக்கும். திருப்பதி கோவில்ல பஞ்சாங்க படனம் இருக்கும். ஸோ இந்த பஞ்சாங்கம் படிக்கிறதுக்காகவே ஒரு நிர்வாக அமைப்பு முறை இருந்தது. இந்த பஞ்சாங்கம் படிக்கிறவங்க சூரியோதய நேரத்தை கரெக்டா கணிச்சு, ஏன்னா பஞ்சாங்கம் கணிக்கிற இடம் தஞ்சாவூர்னு வச்சுக்கோங்க. தஞ்சாவூருக்கும் சென்னைக்கும் இருக்கக்கூடிய தூரத்துல பூமியினுடைய அளவு மாறுமா? அப்ப மாறும்போது பூமியில சூரிய வெளிச்சம் விடக்கூடிய நேரம் மாறுமா? இந்த சுழற்சி எல்லாம் திடீர்னு மேகமூட்டமா இருக்கு, சூரியன் உதிக்கிற நேரத்தை எப்படி கணிக்கிறது? ஸோ அப்ப அதுக்குன்னு ட்ரெயின்டு பீப்புள் இருக்கணும். அந்த ட்ரெயின்டு பீப்புள் பஞ்சாங்க படனம் பண்றவங்களா இருப்பாங்க. அந்த மாதிரி பஞ்சாங்கம் படிக்கக்கூடிய ஒருத்தரா இருந்தவர் தான் சுப்பிரமணிய பட்டர். அந்த சுப்பிரமணிய பட்டர் அவர் தான் நம்ம பிற்பாடு அபிராமி பட்டர்னு சொல்றோம். இந்த சுப்பிரமணிய பட்டர் தலைமுறையா திருக்கடையூர் கோயில்ல
அபிராமி அம்மனுக்கு பஞ்சாங்க படனம் பண்றோம். அப்படி பண்ணிட்டு இருக்கக்கூடியதுல இந்த பக்தி மரபு, அதாவது நம்ம இந்தியாவினுடைய மொத்த ஜியோகிராஃபி இதை எடுத்து பார்த்தீங்கன்னா, சிவனுக்கு உட்பட்ட தேவதையா பார்வதி தேவியா அம்பாளை வழிபடக்கூடிய வழிபாட்டு முறை உண்டு. சில சிவன் கோவில்களுக்கு போனீங்கன்னா சிவன் சன்னதி பிரதானமா இருக்கும், அதுலயே ஒரு சின்ன கிளை சன்னதி வச்சு அம்பாள் இருப்பா. சில கோவில்களுக்கு போனீங்கன்னா சுவாமி தனியா ஒரு கோவில்ல இருப்பார், அம்பாள் தனியா ஒரு கோவில்ல இருப்பார். இது ஏன்னு தெரியுமா? இப்ப திருவானைக்கோவில் எடுத்துட்டீங்கன்னா சுவாமி தனி அம்பாள் தனியா இருப்பா. காளஹஸ்தி போனீங்கன்னா சுவாமி தனி அம்பாள் தனியா இருப்பா. திருக்கடையூர் போனீங்கன்னா சுவாமி தனியா அம்பாள் தனியா இருப்பாங்க. இந்த தனிப்பட்ட முறையில அம்பாள் கோவிலா பிரிஞ்ச அம்பாளுக்கு தனி கோவிலா உருவானது அப்படிங்கிறது ஆதிசங்கரர் ஒவ்வொரு விஷயத்தையும் வகுத்த போது 6 மதங்களா பிரிச்சார். 6 மதங்களா பிரிச்ச போது சைவம், வைஷ்ணவம், காணாவத்தியம், சாக்தம், கௌமாரம், சௌரம் அப்படின்னு 6 மதங்களை பிரிச்சார். அதுல விநாயகரை பிரதானமா வழிபடக்கூடிய மக்கள் அவங்க எல்லாத்தையும் தொகுத்து காணாவத்தியம் அப்படின்னு வச்சார். அதனாலதான் விநாயகர் சதுர்த்தி நம்ம ஊரை விட மகாராஷ்டிரால ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்கும், ரொம்ப சிறப்பா செலிப்ரேட் பண்ணுவாங்க. மற்ற எந்த இடத்துலயும் இல்லாம முருக வழிபாடு ரொம்ப அதிகமா இருக்கக்கூடிய பகுதி நம்ம சவுத் இந்தியா, கேரளா, தமிழ்நாடு இந்த பகுதியில. அம்பாள் வழிபாடு காளி, பவானி அப்படின்னு அம்பாளுடைய வழிபாடு இந்த கல்கட்டா, அஸ்ஸாம் அந்த பெல்ட் ஃபுல்லா ஜாஸ்தி. விஷ்ணு வழிபாடு அப்படிங்கிறது மேல போயிட்டீங்கன்னா முக்திநாத், பத்ரிநாத் அந்த பக்கம் ஃபுல்லா ஜாஸ்தி. நடுவுல காஷி, கயா இந்த பக்கம்லாம் வந்தீங்கன்னா ஃபுல்லா சிவ வழிபாடு ஜாஸ்தி. அப்படியே ஒரிசா பக்கம் போனீங்கன்னா சூரிய வழிபாடு ஜாஸ்தி. இப்படி 6 நிலக்கூறுகளாக வழிபாட்டு அமைப்புல இந்தியாவை பிரிக்க முடியும். அப்ப எந்த இடத்துல எது பிரதானமா இருக்கோ அதையெல்லாம் தொகுத்து அப்படியே ஒரு மதமா ஸ்தாபிச்சார் ஆதிசங்கர பகவத் பாதாள். அங்கங்க குட்டி குட்டி மதமா மொத்தம் 72 மதம் இருந்தது. அந்த 72த்தையும் எடுத்து ஒரு 6 பேக்ல பிரிச்சு போட்டார். அப்படி பிரிச்சு போட்ட தேவதைகள் எல்லாம் இன்னைக்கு அந்தந்த கோயில்ல இருக்காங்க. இப்ப சிவன் கோவில்ல பைரவர்னு இருக்காரு இல்லையா, கால பைரவர்னு சொல்றோம். இந்த கால பைரவர் ஒரு காலத்துல தனிப்பட்ட ஒரு கடவுளா வழிபடப்பட்டவர். அப்புறம் அவரை சிவனோட ஐக்கியப்படுத்தி சிவன் கோவிலுக்குள்ள ஒரு தேவதையா அவரை கொண்டு வந்துட்டான். சோ இதை ஆதிசங்கர பகவத் பாதர் பண்ணார். அப்படி ஆதிசங்கர பகவத் பாதர் பண்ணி காஞ்சி காமாட்சியை பிரதானமா வச்சுட்டு அவர் அங்க மடத்தை ஸ்தாபிச்சார். அதுக்கப்புறம் தான் அம்பாள் வழிபாட ஒரு தனி வழிபாடா எடுத்துட்டு போகலாம் அப்படிங்கிற ஒரு சிஸ்டம் கிரியேட் ஆனிச்சு. அதுக்கு பிற்பாடு என்ன ஆச்சு அப்படின்னா, இந்த மகாராஷ்டிரா, இந்த பக்கம் கல்கட்டா இந்த ஏரியால இருக்கக்கூடிய இந்த பவானி காளி வழிபாடு சிவாஜி மகாராஜனுடைய தொடர்பினால தமிழ்நாட்டுக்குள்ள வருது. அப்படி வரும்போது அம்பாளுக்கு தனி கோவில்கள் எழுப்பப்படுது. இதில் விஜயநகர காலத்துக்கு அப்புறம் வந்த மராட்டிய நாயக்கர்களுடைய காலத்துக்கு அப்புறம் மராட்டிய மன்னர்களுடைய காலத்துலன்னு அம்பாளுக்கு ஒரு தனி வழிபாட்டு முறைன்னு உருவாகி சிவனுக்கு அதீனமான ஒரு தேவதையா இருந்த சவுத் இந்தியால இருந்த அம்பாள் தனி கோவில்களுக்கு மாற்றப்பட்டார். ஸோ இது நீங்க நிறைய சிவன் கோயில்களில் பார்த்தீங்கன்னா அங்க இருக்கக்கூடிய சுவாமி சன்னதியை விட அம்பாள் சன்னதி ரொம்ப யங்கா இருக்கும். அம்பாள் விக்கிரகங்கள் ரொம்ப புதுசா இருக்கும். ரொம்ப சின்ன விக்கிரகமா இருந்த விக்கிரகத்தை மாத்திட்டு பெரிய விக்கிரகமா பிரதிஷ்டை பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த மாதிரியான பிரதிஷ்டைகள் மாறி அம்பாளுக்கு ஒரு தனி கோயில் அமைப்பு உருவானுச்சு. அது மராட்டி சிவாஜி காளியினுடைய, அம்பாளுடைய, பவானியினுடைய வழிபாடு அதிகமாக இருந்தது தெரியும். இப்போ சென்னையில் இருக்கக்கூடிய காளிகாம்பாள் கோவிலில் காளிகிட்டே அவர் வாள் வாங்கினார் அப்படின்னு ஒரு கதை வருது. காளியே காளிகாம்பாளே ஒரு வாள் கொடுத்தா, அந்த வாளை வச்சு போரிட்டு தான் எல்லாத்தையும் ஜெயிச்சார் அப்படின்னு மராட்டிய சிவாஜியினுடைய கதை வருது. அப்போ அந்த மராட்டியர்களுக்கு இந்த பவானி காளிங்கிற வழிபாடு ரொம்ப ஸ்பீஷியஸ். ஸோ அவங்க தஞ்சை பகுதியில் இந்த மராட்டா கிங்டத்தை திரும்ப ஸ்தாபிக்கிறாங்க. அப்ப மராட்டிய மன்னர்கள், இந்த சரபோஜி மன்னர்கள்னு சொல்றோம் இல்லையா, இந்த முதலாம் சரபோஜி மராட்டிய சாம்ராஜ்யத்தை தஞ்சையில நிறுவுறார். அப்படி தஞ்சையில நிறுவிய போதுதான் அபிராமி அம்மன் சந்நிதியும் தனியாக பிரிக்கப்பட்டது. ஸோ அப்ப அந்த மராட்டாவினுடைய இன்ஃப்ளூயன்ஸ்ல இந்த அம்பாள் சந்நிதி தனியா வரக்கூடிய இதுவும், அம்பாளை தனித்த ஒரு தெய்வமா சிறப்பா உற்சவங்கள் எடுத்து கொண்டாடக்கூடிய வழிபாட்டு முறையும் தமிழ்நாட்டுக்குள்ள வந்தது. இப்ப இந்த முதலாம் சரபோஜியினுடைய காலத்துலதான் சுப்பிரமணிய பட்டரும் வாழ்றார். அப்போ ஓரளவு அந்த அம்பாள் வழிபாடு தனிப்பட்ட வழிபாடா கொண்டாடக்கூடிய முறை வந்துருச்சு.
கோவில்ல அவருடைய ப்ரொஃபஷன் என்ன, பஞ்சாங்கம் படிக்கிறது. ஆனா தனிப்பட்ட ஒவ்வொருத்தருக்கும் ஒரு தேவதை இருக்கும்ல, என்னுடைய இஷ்ட தேவதை, என்னோட இஷ்டமான கடவுள், எனக்கு நான் இந்த சாமி தான் எனக்கு பிரதானமா நான் வச்சு கும்பிடுறதுன்னு ஒவ்வொருத்தருக்கும் ஒரு இஷ்ட தேவதை இருக்கும். தோ அவர் சிவன் கோவில்ல வேலை பார்த்தா கூட அவருடைய இஷ்ட தேவதை அம்பாள். அவர் சக்தி வழிபாட தன்னுடைய வழிபாட எடுத்துக்கிட்டவர். இது எப்படி தெரியும்? அபிராமி அந்தாதியிலேயே அதை மென்ஷன் பண்றேன். அந்த இடம் வரும்போது நான் அதை சொல்றேன். அந்த பாட்டு தான் ரொம்ப முக்கியமான பாட்டு. அந்த மாதிரி அந்த அம்பாள் வழிபாட பிரதானமா எடுத்துட்டு சாக்த உபாசனைய கை கொள்றார். இப்ப சாக்த உபாசனைனா என்னன்னு புரிஞ்சுக்கணும். சக்தி வழிபாட 2 விதமா பிரிக்கலாம். எந்த வழிபாடையுமே 2 விதமா பிரிக்கலாம். அதுல சிலதெல்லாம் பாத்தீங்கன்னா இப்போ கிராம தேவதைகளா இருப்பாங்க. பேச்சி அம்மன், கருப்பசுவாமி, மதுர வீரன், அப்படி எல்லாம் இருக்கும். இந்த தெய்வங்களுக்கெல்லாம் எப்படி இருக்கும் வழிபாடு? மது, மாமிசம், கடா வெட்டுறது, இந்த மாதிரி பழக்கங்கள் இருக்கும். அதே இந்த பக்கம் அவங்களுக்கு ஒரு அசைவம் சார்ந்த வழிபாடு இருக்கும். அதாவது அந்த கிராம மக்கள் அங்க எப்படி வாழறாங்களோ, அங்க என்ன புழக்கத்துல இருக்கோ அதை வச்சு வழிபடக்கூடிய ஒரு மரபு இருக்கும். இன்னொரு பக்கம் எடுத்துட்டீங்கன்னா இப்ப பெருமாள், முருகன், சிவன், விநாயகர், இவங்களுக்கெல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப சுத்தமா சைவமா நம்ம அன்றாட சாப்பிட்ற என்ன சாப்பாடோ அந்த மெத்தட்ல ஒரு வழிபாட்டு முறை இருக்கும். ஆனா அம்பாள் வழிபாட்டுல மட்டும் ஒரு சின்ன வித்தியாசம், 2 இருக்கும். அத தட்சிணாச்சாரம், வாமாச்சாரம்னு பிரிப்பாங்க. இப்ப நம்ம சவுத் இந்தியா ஃபுல்லா பாத்தீங்கன்னா நம்ம எல்லாருமே தட்சிணாச்சார முறையில பூஜை பண்ணிட்டு. இந்த முறையில எப்படின்னா சைவமா அம்பாளுக்கு பொங்கல் வைக்கிறது, அம்பாளுக்கு புடவை சாத்துறது, அம்பாளுக்கு பூ மாலைகள் இதெல்லாம் சாத்துற மாதிரி இருக்கு. ஒன்றும் வேண்டாம், ஒரே காளியம்மன் கல்கத்தால எப்படி இருக்கா, இங்க வெக்காளியா இருக்கும்போது எப்படி இருக்கான்னு பாருங்க, தெரியும். நார்த் இந்தியா முழுக்க காளி ரொம்ப கோரமா இருப்பா. சவுத் இந்தியாவில் வந்தீங்கன்னா அதிகபட்சம் கோரப்பல் இருக்கும், அதுக்கு மேல இருக்காது. ஸோ ஒரே வழிபாட்டு முறை. இங்க வெக்காளி அம்மனுக்கு நம்ம சைவமா பூஜை பண்றோம். இதே நீங்க நார்த் இந்தியா போனீங்கன்னா அங்க காளிக்கு ரத்தப்படையிலே உண்டு. ஸோ 2 வகையான வழிபாட்டு முறை சாக்தத்துல உண்டு. அதுல பஞ்ச மகாரங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. 5 விதமான ம அப்படிங்கிற சொல்லுல எழுத்துல ஆரம்பிக்கக்கூடிய 5 விஷயங்களை அம்பாளுக்கு படைக்கிற வழக்கம் உண்டு. என்னன்னா மச்சம், மச்சம்னா மீன், மது, மதுனா ட்ரிங்க்ஸ், ஆல்கஹால், மாம்சம், கறி, அம்பாளுக்கு மாம்சம், மைதுனம், ஆண் பெண் சேர்க்கைய ஒரு வழிபாடா. அடுத்தது முத்ரை, வேற முத்திரைகள்லாம் பிடிச்சி பூஜை பண்றாங்க இல்லையா, அந்த மாதிரி முத்ரை. இந்த பஞ்ச மகாரங்களை வச்சு அம்பாளுக்கு பூஜை பண்ற முறை இருக்கு. இந்த முறைக்கு வாமாச்சாரம்னு பேர். பெங்கால் பக்கம்லாம் போனீங்கன்னா இந்த வழிபாட்டு முறை ஜாஸ்தி நார்த்ல. நம்ம சவுத்துக்கு வந்தீங்க அப்படின்னா ரொம்ப சாத்வீகமான முறையில பூஜை பண்ணுவோம். அதனாலதான் லலிதா சகஸ்ரநாமத்துல மாம்ச நிஷ்டாயை நமகான்னு பேர் வரும், மது பிரீதாயை நமகான்னு பேர் வரும், மத கூர்ணித ரக்தாட்சின்னு பேர் வரும். நம்ம போன தடவை தேவி மகாத்மியம் படிக்கும் போதே பார்த்தோம், மகிஷாசுரனோடு சண்டை போடும் போது அம்பாள் மதுவை குடித்தவளாக கண் சிவந்தவளாக இருந்தாள்னு பார்த்தோம். ஞாபகம் இருக்கா? ஸோ அந்த மாதிரி அவளுக்கு கண்ணு செவந்து இருந்ததான் மது குடிச்சு. ஸோ இந்த ஒரு வழிபாட்டு முறை இருக்கு. தெற்க வந்தீங்கன்னா ரொம்ப சாத்வீகமான முறையில் ஸ்ரீயந்திரம் வச்சு பூஜை பண்றது, நவாவரண பூஜை பண்றது, 64 தேவதைகளுக்கும் வெவ்வேறு விதமான பூஜைகளை பண்றது, அப்படிங்கிற முறை இருக்கு. ஆனா இது இன்னைக்கு நல்ல எல்லாமே கிளியரா பிரிஞ்சதுக்கு அப்புறம் நம்ம பார்க்கிறோம். ஆனா அப்போதான் இந்த வழிபாட்டு முறை, தேவி வழிபாட்டு முறைங்கிறதே கொஞ்சம் அப்ரைஸ் ஆகி வரும்போது இதுல எதுன்னு புரியாம இருக்கும். இந்த தாந்திரீக வழிபாடு, அதாவது வாமாச்சார முறையில் இருக்கக்கூடிய வழிபாடா அல்லது ரொம்ப கிளியரா வேதம் சொன்ன வழியில வழிபடக்கூடிய வழிபாடா அப்படிங்கிற ஒரு குழப்பம் இருக்கும். வைதீக வழிபாடா அப்படின்னு அந்த குழப்பம் இருந்த காலத்துல இந்த சுப்பிரமணிய பட்டர் அம்பாள் உபாசனை பண்ணார். ஏன்னா அந்த காலகட்டம் தான், அந்த முதலாம் சரபோஜி முதல் மராட்டிய மன்னர் இங்க இருக்கும் போதுதான் சுப்பிரமணிய பட்டர் இருந்தார். அப்போதான் அந்த சாக்தா வழிபாடு வடநாட்டும் தென்னாட்டுல இருக்கக்கூடிய வழிபாடும் ஒன்னா சேருது. அப்படி சேரும் போது யார் என்ன வழிபாட்டு முறை, ஏன்னா தனிப்பட்ட வழிபாட்டு முறை, ஒரு கோவில்ல கூட்டமா பண்றது கிடையாது. ஒவ்வொரு மனுஷனும் தனிப்பட்ட முறையில் எடுத்துக்கக்கூடிய வழிபாட்டு முறை. அப்போ இந்த சுப்பிரமணிய பட்டர் எந்த விதத்துல வழிபடுறாருன்னு பக்கத்துல இருக்கவங்களுக்கு கூட தெரியாத ஒரு காலம்.
ஏன்னா அவருடைய தனிப்பட்ட இஷ்ட தேவதை தானே அம்பாள். அப்ப இஷ்ட தேவதையை அவர் எப்படி வழிபடுறாருன்னு தெரியாததுனால எல்லாரும் அவரை சுத்தி இருக்கிறவங்க எல்லாம் என்ன நினைச்சுக்கிட்டாங்க, இவரு தப்பான மெத்தட்ல, அதாவது ஒரு எப்படி சொல்றது, பெண் சார்ந்த விஷயங்கள் சேர்ந்து அல்லது மது மாமிசம் இதெல்லாம் சேர்த்து அம்பாள் பூஜை பண்றவர்னு அவரை தப்பா நினைச்சுக்கிட்டாங்க. ஸோ இந்த ப்ரிமிசஸை புரிஞ்சுக்கணும், அப்பதான் இந்த கதை புரியும். ஏன்னா வேதாரண்யத்துக்கு அந்த மன்னர் சரபோஜி போய் ஒரு தை அமாவாசை அன்னைக்கு அவர் வேணுங்கிற சார்தாதி கர்மாக்களை முடிச்சுட்டு வர வழியில திருக்கடையூருக்கு வர. இப்போ நல்லா புரிஞ்சுக்கணும், அந்த ராஜாவும் குதர்க்கமான ராஜா இல்ல. நியாயமா வைதீகமா அவன் என்னென்ன கர்மாவை பண்ணணுமோ அதுக்காக தான் அவன் கடற்கரைக்கு போயிருக்கான். அந்த ராஜா போய் தன்னுடைய கடமையை பண்ணிட்டு, சரி இப்ப நம்ம போறோம், அப்படியே போறவங்க ஒரு கோயிலுக்கு போயிட்டு போவோமே அப்படின்னு நம்மளே போவோம் இல்லையா. இப்ப இங்க இருந்து தஞ்சாவூர்ல இருந்து கிளம்பி வேதாரண்யம் வரல ஒருத்தர் போறாருன்னா அப்படியே வர வழியில இருக்கக்கூடிய கோயில்களை பார்த்துட்டு வந்திருப்பார். இப்போ அந்த மாதிரி திருக்கடையூர் கோவிலுக்கு வர்றார். திருக்கடையூர் கோயிலுக்கு வரவர் ஒரு ராஜா வர்றாருன்னா எப்படி இருக்கும்? அவர் வரும்போது ஆனா சேனை அம்பாரி இருக்கக்கூடிய படைகள், ஒரு கான்வாய், ஒரு 10 கார் முன்னாடி ஒரு 10 கார் பின்னாடி இப்படிதான் வந்திருப்பார். அந்த மாதிரி அந்த ஒரு ராஜா வர்றார். இப்படி ஒரு ராஜா வரும்போது அந்த 6ஆம் வாரம் பயங்கரமா இருக்கும். முரசறைவாங்க, எக்காலம் ஊதுவாங்க, இதெல்லாம் முழங்க அந்த ராஜா வர்றார். இதெல்லாம் ஒரு பக்கம் நடந்துட்டே இருக்கு. ஆனா நம்ம சுப்பிரமணிய பட்டர் இதை பத்தி எல்லாம் கண்டுக்கிறவரே இல்லை. அம்பாள் சன்னதியில ஒரு ஓரமா உட்காந்து தியானம் பண்ணிட்டு இருக்காரு. அது அவரோட ரொட்டீன். கார்த்தால 4 மணிக்கெல்லாம் எழுந்துச்சு வந்திருப்பார், கோவில் நட திறந்தோன்னா பஞ்சாங்கம் படிச்சிருப்பார். அதுக்கப்புறம் போய் அவர் என்ன பண்ண போறார்? அதனால அம்பாள் சன்னதியில அமைதியா உட்கார்ந்து தியான லயத்துல இருக்கார். அவர் தியானம் பண்ணிட்டு இருக்கார். இங்க வந்த 6ஆம் வாரம் எதுவுமே அவருக்கு டிஸ்டர்ப் ஆகல. அவரை தனக்குள்ள அடங்கி அந்த விஷயங்களை உள்ள போயிட்டு இருக்கும் போது இந்த ராஜா உள்ள என்றார். இப்ப நம்மளே எப்படி சொல்றது, ஏதோ ஒரு கோவம்ல ஏதோ ஒரு அழுக ஏதோ ஒரு ஆத்திரத்துல இருக்கும், நம்ம இப்படி போயிட்டு இருக்கோம், ஒருத்தர் நம்மளை கண்டுக்காம உட்கார்ந்துருந்தா நமக்கு எப்படி இருக்கும்? பத்திக்கிட்டு வரும் நமக்கே. நான் ஒருத்தர் இங்க புலம்பின்னு இருக்கேன், ஏதாவது கண்டுக்கிறாங்களா, ஏதுன்னு கூட கேட்க மாட்டாங்களா அப்படின்னு கேட்போம்ல, நம்மளே கேட்போம்ல. அப்போ ஒரு ராஜாக்கு எப்படி இருக்கும்? ஒரு ராஜா உள்ள வர ஒருத்தர் எழுந்திருச்சு நின்று மரியாதை கொடுக்கல, மரியாதை கொடுக்கறது 2ஆம் பட்சம், வர்றதே ஒருத்தன் கவனிக்கலன்னா இந்த ராஜாவுக்கு தன்னோட ஈகோ ஹர்ட் ஆயிருக்கும். அந்த ராஜா ஏதோ ஒரு விதத்துல ஹர்ட் ஆயிருக்க வாய்ப்பு இருக்கு. ஏன்னா இந்த கதை கர்ண பரம்பரையா கேட்டுப்படியே வந்ததுதான், பார்த்தவங்க சொல்லி வந்ததுதானே தவிர இது ஆத்தன்டிக்கா எங்கேயாவது எழுதி வைக்கப்பட்டிருக்கானா எங்கேயும் எழுதி வைக்கப்படலை. ஸோ அதனால இந்த கதை கர்ண பரம்பரையா வருது. ஸோ அப்போ அந்த ராஜாவோட உள்ளத்துல என்ன ஓடி இருந்ததுன்னா யாராலையும் சொல்ல முடியாதுல. மேபி அந்த ராஜாவுக்கும் மைண்ட்ல ஈகோ ஹர்ட் ஆயிருக்கலாம். இல்லை அப்படின்னா ஒரு ராஜா வர, ஆனா எந்த சலனமும் இல்லாம ஒருத்தன் உட்கார்ந்துருக்கான், எப்படி இது சாத்தியம் அப்படின்னு ஆச்சரியமும் பட்டிருக்கலாம். ஏன்னா ஒரு நல்ல ராஜா தான், ஆச்சரியமும் பட்டிருக்கலாம். அப்போ ஏதோ ஒரு உணர்வு நிலையில அந்த கோவிலுக்குள்ள நுழைஞ்சவர் இவரை பார்க்கிறார். பார்த்த உடனே அந்த ராஜாவுக்கு என்னமோ தோணி இருக்கு மனசு. உடனே பக்கத்துல விசாரிக்கிறார். என்ன பண்ணுவார்? யார் இவர்? அடுத்த கேள்வி நம்ம தானே கேட்போம், யார் இவர் அப்படின்னு. என்ன சொல்லியிருப்பாங்க? இவர் சுப்பிரமணிய பட்டர், பஞ்சாங்கம் படிக்கிறவர், ரொம்ப நல்லவர், கார்த்தால 4 மணிக்கெல்லாம் வந்துருவார், கோவில்ல பஞ்சாங்கம் படிப்பார், அவர் உண்டு, அவர் வேலை உண்டுன்னு இருப்பார், இப்படியா சொல்லியிருப்பாங்க? ஏற்கனவே அவரை பத்தி என்ன நினைச்சு வச்சிருக்காங்க? அவரோட உபாசன முறை என்னன்னு தெரியாது, அவர் கொஞ்சம் கிறுக்கு சொல்லியிருப்பாங்க. குறைஞ்சபட்சம் அவருக்கு அடுத்த அந்த போஸ்டிங்க்கு வரணும்னு நினைக்கிறவன் என்ன சொல்லியிருப்பான்? தப்பா தான் சொல்லியிருப்பான். ஸோ அவரை பத்தி ஏதோ ஒரு விஷயம் தப்பா சொல்லியிருப்பாங்க. யாரையும் மதிக்க மாட்டான், அவன் பாட்டுக்கு வருவான், அவன் பாட்டுக்கு உட்காந்துருப்பான், எழுப்பி விட்டா கூட போக மாட்டான். இப்படி இதே தொல்லையா போச்சு இவன் கிட்ட, இவனை எங்கேயாவது மாற்றி விட்டுடுவேன், வேற எங்கேயாவது டிரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு என்ன அங்கே கொண்டு வந்துருக்கேன், இந்த ரேஞ்சுக்கு தானே போயிருக்கும் அது. ஸோ அந்த மாதிரி ஒரு இன்ட்ரடக்ஷன் தான் சுப்பிரமணிய பட்டருக்கு கிடைச்சிருக்கும். அப்படி கிடைச்ச உடனே இந்த ராஜாவுக்கு ஏதோ ஒரு சலனம் உள்ள ஓடி இருக்கும். இல்லை, இருக்க முடியாதுப்பா, அப்படி எப்படி ஒருத்தர் இருக்க முடியும்? பஞ்சாங்கம் படிக்கிறவனுக்கு அறிவு ஜாஸ்தி வேணும். நான் முன்னாடியே சொன்னேன், அதுக்குதான் பஞ்சாங்கம் எவ்வளவு நுட்பமானதுன்னு சொன்னேன். ஸோ அப்ப பஞ்சாங்கம் படிக்கிறவன் நுட்பமான அறிவுள்ளவனா இருப்பான். அப்படி நுட்பமான அறிவுள்ளவனா இருக்கக்கூடியவன் பைத்தியமா இருக்க முடியாது. ஆனா அவர் டெய்லி தன் வேலையும் பார்த்துட்டு இருக்கார், அது போக இங்க வந்து உட்கார்ந்துட்டு இருக்கார். அப்ப இவங்க சொல்றதெல்லாம் சரியா இருக்க முடியாது. அப்ப அவர் என்ன மனோநிலையில இருக்காரு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். அப்போ இப்போ சே ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு குழந்தைய நம்ம பார்க்குறோம்,
இப்போ இந்த குழந்தைங்க மாதிரி ஏதோ ஒரு குழந்தைங்களை நம்ம பார்க்குறோம் அப்படின்னா நம்ம என்ன கேட்போம்? எந்த கம்பெனியில் நம்ம வேலை பார்க்குறேன் இப்படியா கேட்போம்? என்ன கேட்போம்? ஒரு 5 வயசு 10 வயசு குழந்தைங்க இருந்தால் என்ன கேட்போம்? ஃபர்ஸ்ட்டு என்ன கிளாஸ் படிக்கிற இதுதானே கேட்போம். என்ன கிளாஸ் படிக்கிற, என்ன ஸ்கூலு, எங்கிருந்து வர. ஸோ அவங்க எந்த ஒரு விஷயத்த சட்டுன்னு சொல்ல முடியுமோ அந்த விஷயத்த தான் கேட்போம். கரெக்டா? ஒரு 1.5 வயசு குழந்தை இருக்கு, அந்த குழந்தைய கூப்பிட்டு எந்த கிளாஸ் படிக்கிற கேட்போமா? நம்ம சாப்பிட்டியா அப்படின்னு தான் கேட்போம். ஏன்? அதுதான் அந்த குழந்தையோட வேலை. சாப்பிடும், தூங்கும், விளையாடும். இந்த 3 பத்தி தான் அந்த குழந்தைகிட்ட பேசுவோம். ஒரு 10 வயசு குழந்தையா இருந்தா என்னமா படிக்கிற, என்ன பண்ற, எந்த ஸ்கூலு, என்ன கிளாஸ், எவ்வளவு மார்க் வாங்குவேன், இதெல்லாம் கேட்போம். ஒரு காலேஜ் படிக்க போற பையனா என்ன காலேஜ், என்ன டிகிரி, அடுத்து என்ன பண்ண போற, இதெல்லாம் கேட்போம். ஒரு 20-25 வயசுனா வீட்டில் பொண்ணு பார்த்துட்டு இருக்காங்களா அப்படின்னு கேட்போம். ஸோ இந்த மாதிரி அந்த பருவத்துக்கு உண்டான அல்லது அது சார்ந்த விஷயங்களை அது சார்ந்தவங்கள்ட்ட கேட்போம். இப்போ நம்ம ஒரு பஸ்ஸில் போயிட்டு இருக்கோம், யாரோ ஒருத்தர் நம்ம பக்கத்து சீட்டில் உட்காந்துருக்கார், அவர்கிட்ட ஏதோ பேச்சு கொடுக்குறோம், என்ன சார் நீங்கள் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா அவர் சொல்கிறார் இது மாதிரி நான் வந்து மெடிக்கல் ரெப்பாக இருக்கேன் அப்படின்னு. நம்ம விட்டு என்ன கேட்போம்? மெடிசன் இண்டஸ்ட்ரியெல்லாம் இப்போ எப்படி இருக்கு? அப்போ அவர் ப்ரொஃபஷன் சார்ந்து தான் நம்ம அவர்கிட்ட பேசுவோம். கரெக்டா? இப்போ நம்ம யாரோ ஒருத்தர்கிட்ட போயிட்டு இருக்கோம், ட்ரெயினில் போயிட்டு இருக்கோம், எதிர்த்த சீட்டில் ஒருத்தங்க டெய்லர் இருக்காங்க. அது என்ன வேலை பார்க்குறீங்கன்னா டெய்லராக இருக்காங்க. தீபாவளி சீசன் வருது, நிறைய வந்துருமே உங்களுக்கு இப்போ ஆர்டர்லாம். அப்போ அந்த தொழில் சார்ந்து தான் கேள்வி கேட்போம். அப்போ அதே விதத்தில் தான் இந்த மன்னர் என்ன கேள்வி கேட்குற, ஒரு பஞ்சாங்கம் படிக்கிறவருக்கு ஃபர்ஸ்ட் தெரிய வேண்டிய இன்ஃபர்மேஷன் என்ன? இன்று என்ன திதி, இன்று என்ன திதி அப்படின்னு கேட்டிருப்பார். ராஜாவுக்கு தெரியாதா? அவர் எதுக்கு போயிட்டு வர்றார்? அந்த ராஜா எதுக்கு போயிட்டு வர்றார்? கடற்கரையில அமாவாசை சார்ந்த விஷயங்களை பண்ணிட்டு வரதான் போறார். ஸோ அவர் தெரியாம கேட்கல, அவருக்கு என்ன திதின்னு தெரியும். ஆனா இவங்க சொல்றதெல்லாம் சரியான செக் பண்ணணும்னா ரொம்ப பேசிக்கான ஒரு கேள்வியை கேட்கணும். இன்னொன்னு, ஏன்னா இவ்வளவு ஆறாவாரத்துல அந்த மன்னர் நுழையும் போது ஒருத்தர் சலனம் இல்லாம உட்கார்ந்துருக்கார். அவர் நிஜமாவே தியானம் பண்ணிட்டு இருக்கலாம், நிஜமாவே ஒரு சமாதி நிலையில இருக்கலாம், நிஜமாவே ஒரு தவசிரேஷ்டரா இருக்கலாம். அவரை போய் யோ நன்றி அப்படின்னு எழுப்ப முடியும்? அப்போ அவரை எழுப்பணும், ஆனா அதே நேரத்துல அவரை டிஸ்டர்ப் பண்ணாத மாதிரியும் இருக்கும். ஸோ இத்தனையும் யோசிச்ச மன்னர் கேட்ட கேள்வி இன்று என்ன திதி, இன்று என்ன திதி. ரொம்ப பொறுமையா காது கிட்ட போய் சுப்பிரமணிய பட்டரே இன்று என்ன திதி அப்படின்னு கேட்டிருப்பார். அவர் கண்ணை மூடின்னு இருக்கார். கேட்கறது ராஜாவா மந்திரியா அவருக்கு தெரியாது இல்லையா? கண்ணை மூடின்றது தெரியுமா? பரிச்சயமான குரல்னா கூட சொல்ல முடியும். பரிச்சயமான குரலா இருந்தா சொல்றா தம்பி அப்படின்னு சொல்லலாம். ரைட்டா? மன்னருடைய குரல் இன்னைக்கு மாதிரி எல்லா மன்னர்களும் டெய்லி மங்கி பாத்தெல்லாம் பேசல. சோ அதனால அன்னைக்கு மன்னருடைய குரல் தெரிஞ்சிருக்காது. மன்னரோட முகம் கூட தூரத்துல இருந்து பாத்திர முடியும், குரல் தெரியுமா? யாருக்காவது குவீன் எலிசபெத்தோட குரல் எப்படி இருக்கும் தெரியுமா? குவீன் எலிசபெத் எல்லாருக்கும் தெரியும், ஆனா குரல் எப்படி இருக்கும் நம்மள தெரியாது. சோ அதனால ரொம்ப பரிச்சயம் இல்லாத குரல். அப்போ மன்னர்ன்ற பிரஜையெல்லாம் அவர் கிடையாது. கேட்கறது மன்னரானு நிஜமாவே விசிபிளா தெரியாது. அந்த நிலையில அவர் ஒரு பதில் சொல்றார், பௌர்ணமி அப்படிங்கிற. இந்த இடத்துல கதையை நிறுத்தும். அன்னைக்கு என்ன திதி? அமாவாசை. அவர் என்ன சொன்னார்? அப்ப அவர் என்ன சொன்னார்? தப்பா சொன்னார். ஓகேயா? இல்லைன்னா பொய் சொன்னார். அவர் தப்பா சொன்னாருன்னு வச்சுப்போம். அவர் தப்பா சொன்னாலும் பொய்யா சொன்னாலும் மன்னர் கிட்ட சுத்தி இருந்தவங்க சொன்னதெல்லாம் உண்மையாயிடுச்சு. அவர் பைத்தியம், அவருக்கு வந்து சுயப்பிரஜையே கிடையாது, அவன் வந்து லூஸ் மாதிரி ஏதாவது பண்ணிட்டு இருப்பான் இப்படின்னு சொன்ன எல்லாம் இந்த ஒரு பௌர்ணமிங்கிற வார்த்தையில உண்மையாயிடுச்சா? இப்ப இந்த மாதிரி இந்த விஷயம் உண்மையாக கூடாதுன்னா நியாயமா அபிராமி என்ன பண்ணிருக்கணும்? அமாவாசை தானே சொல்ல வச்சிருக்கணும். அவ தானே வாக்தேவத்தை, அவதான சொல்லும் பொருளும் என நடமாடும் துணைவருங்கிறா. சொல்ல சிவபெருமான்னா பொருள் அம்பாளுங்கிறாங்க. வாக்கர்த்தாவிவ சம்பிருத்தம் வாக்கர்த்த பிரதிபத்தையே, வாக்கும் பொருளும் அம்பாலும் சுவாமியும். அப்படின்னா அப்ப என்னன்னு சொல்ல வச்சிருக்கணும். அப்ப அமாவாசைன்னு சொல்லி இருந்தா மேட்டர் சால்வ்டு. மன்னர் கிட்ட அழகா அவர் நல்ல பேர் வாங்கின்னு போயிட்டே இருந்திருப்பார். ஆனா அவர் வாங்கல. சரி,
இல்ல இந்த அபிராமி அந்தாதியை கஷ்டப்பட்டு அவரை பாட வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக அம்பாள் ட்ரிக் பண்ணாலும் நம்ம அடுத்து அப்படித்தானே யோசிப்போம். அதுவும் தப்பு. அவளை வேதமே தொட முடியல, அபிராமி அந்தாதி எப்படி தொடும்? இப்ப நான் முதல்ல சொல்லும் போது சொன்னலையா, அழகுக்கு ஒருவரும் ஒவ்வாத வள்ளி அருமறைகள் பழகிச்சு வந்த பதாம்புயத்தாள். வேதம் அவ காலை தொட்டு பார்க்கலாம்னு தொட்டு பார்க்குமா. நம்ம ஒரு விஷயத்தை தொடர்ந்து தொட்டுன்னு இருந்தா என்ன ஆகும்? புடிச்சுட்டோம்னா வேற, தொட்டுட்டே இருந்தோம்னா அந்த இடம் செவந்து மட்டும் போகும். அது மாதிரி வேதம் உரசி அவ கால் செவந்து போச்சான். அப்படி வேதமே தொட முடியாத உச்சத்துல இருக்கிறவ ஒரு 100 பாட்டு வேணும்னு எதிர்பார்ப்பா? அப்போ இதுவும் இல்லை. சரி, அபிராமி பட்டர் இந்த 100 பாட்டு தான் பாடினாரா? இல்லையே. அபிராமி அன்னை பதிகம் பாடியிருக்காரு. திருக்கடவுர்ல இருக்கக்கூடிய பிள்ளையார் மேல கள்ளவாரணர் பதிகம் பாடியிருக்காரு. இது மாதிரி நிறைய பாடல்கள் பாடியிருக்காரு. சோ பாடுறது அவருக்கு இயல்பா வரும். சும்மா அவர் அப்படியே ஒரு பரவசனிலே ஒரு கற்பூர ஆரத்தியை பார்த்து கூட 100 பாட்டு பாடிட்டு போயிருப்பார். அப்போ இது ஏன் நடந்தது? ஏன் அவர் அமாவாசையை பௌர்ணமின்னு சொல்லணும்? ஏன் அம்பாள் பிரத்யட்சமாகணும்? தன் தோட்ட கழட்டி வீசி அதை பௌர்ணமியா மாத்தணும். அது பௌர்ணமியா மாறுனுச்சுன்னா அப்ப அடுத்து வந்தது தை அமாவாசையா தை பௌர்ணமியா? அப்ப திதி எல்லாம் மாறி போயிருக்கும்ல. சோ இது மாதிரி நுட்பமான பல கேள்விகள் இந்த கதையில இருக்கு. அப்ப 1712 இருந்து 1728 வரையிலும் சரபோஜி மன்னர் ஆட்சி செஞ்சார். அப்ப நடுவுல ஏதோ ஒரு வருஷத்தினுடைய தை அமாவாசையில தான் இது நிகழ்ந்தது. அப்ப அந்த தை அமாவாசையிலிருந்து 15 நாள் எல்லாத்துலயும் ஸ்கிப் பண்ணிடலாமா? சோ இதெல்லாம் இந்த கதையில இருக்கக்கூடிய நுட்பமான விஷயங்கள். கொஞ்சம் கொஞ்சமா அது பார்ப்போம். சுப்பிரமணிய பட்டர் கிட்ட மன்னர் என்ன கேட்டார்? சுப்பிரமணிய பட்டரே, இன்று என்ன திதி அப்படின்னார். அவர் என்ன சொன்னார்? அவர் பௌர்ணமி அப்படின்னு சொன்னார். பௌர்ணமின்னு சொன்னவரோட மன்னருடைய மனசுல என்ன ஓடிடும்? கோபம் எல்லாம் வந்திருக்காது, அருவருப்பு வந்திருக்கும். ஏன்னா இவங்க சொன்னதெல்லாம் உண்மை ஆயிடுச்சுன்னா இப்படிப்பட்ட ஒருத்தன் இங்க உட்கார்ந்துருக்கான் அப்படின்னு தோணி இருக்கும். அடுத்தது கோபமாயிருக்கும். இந்த கோபம் இந்த பஞ்சாங்கம் பிடிக்கிற வேலையில இவன் என்ன ஏன் இருக்கான்? அப்ப இமீடியட்லி டெர்மினேட் ஹிம். ஏன்னா அந்த ஆளுமே அவருக்கு இருந்தது. இமீடியட்லி டெர்மினேட் பண்ணுங்க, அவரை வேற ஒரு பர்சன் அந்த இடத்துல அப்பாயிண்ட் பண்ணுங்க, அவனை முதல்ல கோவில்ல இருந்து வெளியில துரத்தணும் அப்படின்னு சொல்லியிருக்கணும். ஆனா சொன்னாரா? இல்லை. ஏன்? யாரையும் கோவிலில் இருந்து வெளியே துரத்துவதற்கு யாருக்கும் அதிகாரம் கிடையாது. ராஜாவா இருக்கலாம், கடவுளுக்கே கிடையாது. ஒரு கோவில் இருந்து ஒரு பக்தனை வெளியில துரத்துற அதிகாரம் கடவுளுக்கே கிடையாது. அது அந்த கதை சொல்றது, சொல்லாம சொல்லுது. ராஜா நினைச்சிருந்தா அந்த நொடி அவரை தூக்கி வெளில போட்டுருக்கலாம். ஆனா ராஜா அதை செய்யல. ராஜா என்ன பண்ணார்? ஃபர்தரா கண்டினியூ பண்ணார். அப்போ இன்று நிலா வருமா அப்படின்னு கேட்கிறார். இப்ப இதுக்கு அபிராமி பட்டர் என்ன பதில் சொல்லியிருப்பார்? அவர் வரும்னு சொன்னாரா? இது தெரியுமா? நியாயமா அபிராமி பட்டர் வரும்னு சொல்லியிருக்க மாட்டார். அப்படின்னு கூட சொல்லியிருக்க வாய்ப்பில்லை. நிலா இருக்கிறது, இன்று நிலா இருக்கிறதுன்னு சொல்லியிருப்பார். என்ன சொல்லியிருப்பார்? இன்று நிலா இருக்கிறதுன்னு சொல்லியிருப்பார். உடனே மன்னர் என்ன கேட்டிருப்பார்? இன்னைக்கு இருக்குன்னா பார்க்க முடியுமா? ஏன்னா சில பௌர்ணமிகள்ல நிலா இருக்கும், ஆனா மேகம் மறைச்சிருக்கும், பார்க்க முடியாது. அப்ப நிலா இருக்கும்னா பார்க்க முடியுமா? தெளிவா பார்க்க முடியும் அப்படின்னு சொல்லியிருப்பார். தெளிவா பார்க்க முடியணும், இன்னைக்கு நான் நிலா பார்க்கறது உங்கள் பொறுப்புன்ட்டு போயிருப்பார் மன்னர். ஏன்? இந்த மொத்த கான்வர்சேஷன் நடக்கிற நேரம் மன்னருக்கு மண்டை சுத்தி இருக்கும். ஏடா நான் அமாவாசைன்னு சார்தம் பண்ணிட்டு வரேன், இங்க ஒருத்தன் இவ்வளவு ஸ்ட்ராங்கா பௌர்ணமின்னு சொல்றான், அப்ப எனக்கு டேட் சொன்னவன் தப்பா சொல்லிட்டானோன்னு இருக்கலாம் இல்லையா? ஏன்னா மன்னருக்கு ஒரு பஞ்சாங்க படனம் பண்ணவர் இருப்பார் இல்லையா, அவர் போய் பௌர்ணமியை தை அமாவாசைன்னு சொல்லியிருக்கலாம்ல. ஸோ இது ஒரு சின்ன குழப்பம் மன்னருக்கு ஏற்பட்டுருக்கலாம். சரி, அபிராமி பட்டர் என்ன சொன்னார்? இன்று நிலா இருக்கும், பார்க்க முடியுமா? பார்க்க முடியும். நான் பார்க்கலாமா? பார்க்கலாம். இது மூணும் மந்திரம். இருக்கும், பார்க்க முடியும், பார்க்கலாம். இது மூணும் மந்திரம். இப்ப நான் கேட்கிறேன், இன்னைக்கு திருக்கடவுர்ல அபிராமி அம்பாள் இருப்பாளா? இருப்பாள். பார்க்க முடியுமா? பார்க்க முடியும். நான் பார்க்க முடியுமா? மணக்கண்ல பார்க்கலாம்.
அப்போ அபிராமி பட்டர் பார்த்த பௌர்ணமி எங்க இருக்கு? அவரோட மணக்கண்ல இருக்கு. அத மன்னர் பார்க்க முடியுமா? அவருடைய மணக்கண்ல பார்க்க முடியும். சரி, அபிராமி பட்டர் எப்படி அவருடைய மணக்கண்ல பௌர்ணமியை பார்த்தார்? அபிராமி பட்டர் எப்படி அவருடைய மணக்கண்ல பௌர்ணமியை பார்த்தார்? அவர் என்ன உட்காந்து பௌர்ணமி 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 தியானம் பண்ணிட்டு இருந்தாரா? இல்ல. அம்பாளுடைய வழிபாட்டு முறையில இன்னும் 2 உட்பிரிவு இருக்கு. அதுக்கு பேரு அந்தர்யாகம் பகிர்யாகம்னு பேரு. சஹஸ்ரநாமத்துல வரும், அந்தர்முக சமாராத்யா பகிர்முக சுதுர்லபா அப்படின்னு வரும். அப்படின்னா என்ன? உள்முகமா மனசுக்குள்ள பண்றது மானசீக பூஜை. மனசுக்குள்ளேயே பூஜை பண்ணலாம் அம்பாள். வெளியில எந்த வஸ்துவும் தேவையில்லை. ஒரு இடத்துல உட்காந்துட்டு மனசுக்குள்ளேயே மொத்த பூஜையும் பண்ணலாம். இதுக்கு மானச பூஜைன்னு பேரு. வெளியில விஸ்தாரமா அம்பாளை பூஜை பண்ண முடியும். நவாவரண பூஜை எல்லாம் பண்றோம். அப்புறம் சோடசோபச்சார பூஜை பண்ணலாம், சதுஷ்டி உபச்சார பூஜை பண்ணலாம். அம்பாளுக்கு தான் இருக்கிறதுல விஸ்தாரமான பூஜா முறை உண்டு. அப்போ மனசுக்குள்ள பூஜை பண்ணும்போது அம்பாளை எப்படி வழிபடுவோம்னா ஸ்ரீசக்கரத்துல வழிபடுவோம். இந்த ஸ்ரீசக்கரத்துல ஒவ்வொரு ஆவரணத்திலையும் பல தேவதைகள் இருக்கிறதா வழிபடுறது உண்டு. தேவி கட்கமாலா ஸ்தோத்திரம்னு படிச்சீங்கன்னா வரிசையா வரும், தேவதைகளோட பேரா வரும். திரிபுர சுந்தரி, மகா திரிபுர சுந்தரி, காமேஸ்வரி, பகவாலினி, நித்யக்லின்னா, பேருண்டா, பக்னிவாஷினி, சிவதூதி, துவரிதா அப்படின்னு வரும். இந்த எல்லா தேவதைகளும் எல்லா காலமும் அம்பாளை பூஜை பண்ணிட்டு இருக்காங்க. அப்ப நான் மனசுக்குள்ள ஸ்ரீசக்கரத்தை நினைக்கிறேன் அப்படின்னா அந்த ஸ்ரீசக்கரத்துல பிந்துஸ்தானத்துல இருக்கக்கூடிய லலிதா திரிபுர சுந்தரிய அந்த ஸ்ரீசக்கரத்துல இருக்கக்கூடிய எல்லா தேவதைகளும் பூஜை பண்ணிட்டு இருப்பாங்க. கரெக்டா? இப்ப நான் மனசுல எல்லா காலமும் அவங்க பூஜை பண்ணிட்டு இருக்காங்க. அப்ப நான் மனசுல நினைக்கிற நேரத்துல என் மனசுக்குள்ள இருக்கக்கூடிய லலிதாம்பிகைய என் மனசுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த ஆவரண தேவதைகள் அத்தனை பேரும் பூஜை பண்ணுவாங்க. இந்த ஆவரண தேவதைகள்ல இந்த சப்த கன்னிகைகளா நம்ம சொல்லக்கூடிய பிராமி, மாகேஸ்வரி, கௌமாரி, வைஷ்ணவி, வாராகி, மாகேந்திரி, சாமுண்டா இவங்கெல்லாம் தெரியும் நமக்கு. அடுத்தது மகாலட்சுமி, சரஸ்வதி, இதெல்லாம் லலிதாம்பிகை போட்டோவிலே பார்த்திருப்போம். லலிதாம்பிகை போட்டோவிலேயே நம்ம சரஸ்வதி, லட்சுமி 2 பேரும் சாமர வீசுறதா பார்த்திருப்போம். இது போக அம்பாளுடைய சேனை தலைவியான வாராகி, அம்பாளுடைய மந்திரியா இருக்கக்கூடிய ராஜமாதங்கி, இவங்கெல்லாம் பூஜை பண்றது, இவங்கெல்லாம் நம்ம அம்பாளோட இருக்கிறது நமக்கு தெரியும். இது போக லலிதா சகஸ்ரநாமம் சொல்றவங்களுக்கு தெரியும். அஸ்யஸ்ரீ லலிதா சகஸ்ரநாம மாலா மந்திரஸ்ய பஷினி ஆதி வாக்தேவதா ருஷயான்னு சொல்லுவோம். பஷினி முதலான 8 தேவதைகள் லலிதா சகஸ்ரநாமத்தை சொல்றாங்க. அந்த 8 தேவதைகள் அம்பாளுடைய ஆவரணங்கள்ல இருக்கக்கூடிய தேவதைகள். பஷினி, காமேஸ்வரி, மோதினி, விமலா, ஜெயினி, சர்வேஸ்வரி, கௌலினி அப்படின்னு 8 தேவதைகள். இவங்க தான் லலிதா சகஸ்ரநாமத்தை சொன்னவங்க. அந்த 8 தேவதைகளும் எல்லா நேரமும் லலிதா சகஸ்ரநாமம் சொல்லிட்டே இருக்காங்க. ஏன்? லலிதா சகஸ்ரநாமமும் அந்தாதி தான். அம்பிகான்னு முடிஞ்ச ஸ்ரீமாதான்னு ஆரம்பிக்கும். அம்பானாலும் அம்மா தான், மாதானாலும் அம்மா தான். அதுவும் ஒரு மாலை தான். அதனாலதான் ஸ்ரீ லலிதா சகஸ்ரநாம மாலா மந்திரஸ்யன்னு சொல்லுவோம். அதுவும் முடியல, அந்தாதி தான், அதுவும் சுத்திண்டே இருக்கும். சோ அந்த மாதிரி இந்த தேவதைகள் எல்லாம் பூஜை பண்ணும் போது இதுல திதி நித்யா தேவதைகள்னு இருக்காங்க. இந்த திதி நித்யா தேவதைகள்ல மகா திரிபுர சுந்தரி அவளே ஒரு தேவதை. அவ எதுக்கு தேவதை? அமாவாசைக்கும் பௌர்ணமிக்கும் தேவதை. அது போக காமேஸ்வரி, பேருண்டா, பக்னிவாசினி, நீலபதாகா அப்படின்னு மொத்தம் 15 தேவதைகள் இருப்பாங்க, திதி நித்யா தேவதைகள். இந்த திதி நித்யா தேவதைகள் போய் அம்பாளை வழிபடுவாங்க. அப்போ அபிராமி பட்டர் தன்னோட மனசுக்குள்ள அம்பாளை நினைச்சுட்டு இருக்கும் போது ஒவ்வொரு திதி நித்யா தேவதையா பூஜை பண்ணிட்டு இருக்கிறத பாக்குறார். அப்போ இவர் பார்க்கும்போது அவர் கேட்கும் போதும் பூஜை பண்ணிட்டு இருந்த தேவதை பௌர்ணமிக்கு உண்டான தேவதை. இப்போ என்ன திதி? பௌர்ணமி. அப்ப அபிராமி பட்டர் போய் சொன்னாரா? அவர் பார்த்த திதி என்ன? பௌர்ணமி. பௌர்ணமி தேவதை பூஜை பண்ணிட்டு இருக்க நேரம் பௌர்ணமி தானே. மகாபாரதத்துல ஒரு கதை வரும், எப்போ களபலி கொடுக்கறது அப்படின்னு சொல்லிட்டு இந்த யுத்தத்துக்கு முன்னாடி களபலி கொடுக்கறதுன்ற ஒரு விஷயம் வரும். அப்ப எப்போ களபலி கொடுக்கறதுன்னு துரியோதனன் போய் சகாதேவன்ட்ட கேட்பான்.
சகாதேவன் ஜோதிடத்துல மிகப்பெரிய விற்பண்ணன். போய் கேட்கும் போது சகாதேவன் சொல்லுவான், அமாவாசை என்று களபலி கொடுத்தால் நல்லது அப்படின்னு அவன் குறிச்சு கொடுத்துரும். உடனே எல்லாருக்கும் கன்ஃபியூஷன் வந்துடும், ஐயோ ஐயோ அமாவாசையில கொடுத்தா அவங்க பக்கம்தான் வெற்றி, அப்ப அமாவாசையை மாத்தணும். உடனே கிருஷ்ண பரமாத்மா என்ன பண்ணுவார், ஏன்னா எப்பவுமே அவர் தான், அவர் வந்து எமர்ஜென்சி 911 இல்லாட்டி 108 மாதிரி அவரு உடனே அதுக்கு டயல் பண்ணிடுவாங்க பாண்டவர்கள். அவர் வந்த உடனே என்ன பண்ணாரு, இந்த மாதிரி சுச்சுவேஷன் எக்ஸ்பிளைன் பண்றாங்க, இது மாதிரி வந்து கேட்டான், இந்த லூசு பைய சொல்லிட்டான் அமாவாசை அன்னைக்கு தான் வந்து களபலி கொடுக்கணும்னு. அவங்க அமாவாசைக்கு களபலிக்கு ரெடி பண்றாங்க. அச்சோ, இந்த அமாவாசை மாதிரி திரும்ப கிடைக்கவே கிடைக்காது, அமாவாசை அன்னைக்கு களபலி கொடுத்தாச்சுன்னா அவங்களுக்கு தான் வெற்றி. நம்மெல்லாம் ஆல்ரெடி ரிசல்ட் இஸ் ரிசர்வ்டு, அதனால நீங்க வந்து போருக்கே போக வேண்டாம்ப்பா, க்ளோஸ் பண்ணிடுங்க, பேசாம போரை க்ளோஸ் பண்ணிடுங்க, பெட்டர் கமிட் சூசைட் அப்படின்ட்டாரு. என்ன கிருஷ்ணா இப்படி சொல்ற, இப்ப என்ன பண்றது அப்படின்னு உடனே அப்புறம் சரி ஓகே, எப்படியும் நான் தான் என் தலையெல்லாம் போட்டு உருட்ட போறீங்க, சரி ஏதாவது பண்றேன் அப்படின்னு ஒரு முடிவுக்கு வந்து என்ன பண்ணார், முதல் நாளான சதுர்தசி அன்னைக்கு தர்ப்பணம் கொடுக்க ஆரம்பிச்சார். அதை பார்த்த சூரியனும் சந்திரனும் என்ன இன்னைக்கே தர்ப்பணம் கொடுக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு நேர்ல வந்தாங்க. நேர்ல வந்து ஒருத்தர் நேருக்கு நேர் பார்த்து கிருஷ்ணன்ட்ட பேசிட்டு இருக்கும்போது சொன்னார், அமாவாசைனா என்ன, நீங்க 2 பேரும் நேருக்கு நேர் சந்திக்கிற நாள் தானே, இப்ப நீங்க 2 பேரும் நேருக்கு நேர் சந்திச்சீங்க, இன்னைக்குதான் அமாவாசை. அப்ப சூரியனும் சந்திரனும் என்னைக்கு சந்திக்கிறாங்களோ அன்னைக்கு அமாவாசைனா, அபிராமி பட்டர் உள்ளுக்குள்ள பார்த்துட்டு இருந்த பௌர்ணமி தேவத்தை அம்பால பூஜை பண்ணிட்டு இருந்தது, அப்போ என்ன திதி, பௌர்ணமி. சோ அந்த பௌர்ணமி திதி பூஜை பண்ணிக்கிட்டு இருந்தத இப்போ என்ன திதி, பௌர்ணமி. பௌர்ணமி இருக்குமா, இருக்கும். பார்க்க முடியுமா, பார்த்துட்டு இருக்காரு, அதனால பார்க்க முடியும். நான் பார்க்கலாமா, முயற்சி பண்ணா பார்க்கலாம். அப்போ அந்த முயற்சி தான் அபிராமி அந்தாதி, அந்த முயற்சி தான் அபிராமி அந்தாதி. அப்போ மன்னரை பார்க்க வைக்கிறதுக்காக சாக்த உபதேசமா அபிராமி பட்டர் மூலமா அம்பாள் பண்ணினதுதான் அபிராமி அந்தாதி. சோ அந்த பௌர்ணமி தேவத்தை பூஜை பண்றத சரபோஜி மன்னர் பார்க்கறதுக்காக அபிராமி பட்டர் வழியா அபிராமி அம்மன் உபதேசம் பண்ணினா, அதுதான் அபிராமி அந்தாதி. இப்போ அபிராமி பட்டரான ஒரு பாட்டு பாடினார் இல்ல, அம்பாள் பாடினார். ஏன்னா இந்த பாட்டு அபிராமி பட்டர ஒரு குருவா மாத்தணும், அவருக்கு இருக்கிற அத்தனை கலங்கத்தையும் துடைக்கணும். அது போக இந்த மன்னன் என்ன தேடி வந்திருக்கான், அவனுக்கு என் தரிசனத்தை கொடுக்கணும், அதுக்கு ஒரு உபதேசத்தை நான் குருமுகமா பண்ணணும். அந்த குருவா நான் சுப்பிரமணிய பட்டரை நியமிக்கிறேன்னா அம்பாள் நியமிச்சா. அப்படி நியமிச்சு சொன்னது தான் இந்த 100 பாட்டு. அதுக்கப்புறம் வந்து அவர் வந்து அரிகண்டம் கட்டிட்டு பாடினாரு. அதாவது ஒரு பெரிய உரி பரன் மாதிரி கட்டி அதுக்கு கீழே நெருப்பு பத்த வச்சு நிலா வர வரையிலும் பாடுறது. அதாவது ஒரு சபதம் எடுத்துட்டு அந்த சபதம் நிறைவேற வரையிலும் பாடுறது. இது நிஜமா நடந்துதா நடக்கலையா தெரியாது, மேபி லேட்டர் எக்ஸாஜரேட் பண்ணியிருக்கலாம். அபிராமி பட்டர் வந்து அரிகண்டம் கட்டிட்டு பாடினாரு உரி அப்படின்னு எல்லாம் எக்ஸாஜரேட் பண்ணியிருக்கலாம். இல்ல அப்படியே பாடணுங்கிற தேவை அபிராமி பட்டருக்கு இருந்துச்சானா இல்ல, அப்படிங்கிற தேவை அபிராமி பட்டருக்கு இல்ல. மன்னர் அது மாதிரி ஒரு ஏற்பாடு செஞ்சிருப்பாரா, இந்த கதையினுடைய போக்குல பார்த்தா அப்படி ஒண்ணு செஞ்சிருக்க வாய்ப்பு இல்லை. மேபி அவர் பாடி இதெல்லாம் பண்ணி அதுக்கப்புறம் நிலா தெரியலன்னா அவருக்கு பனிஷ்மெண்ட் கொடுப்பாரு ஒழிய முன்னாடியே பனிஷ்மெண்ட் ரெடி பண்ணி வச்சிருப்பார், அப்படி பண்ணிருக்க வாய்ப்பு இல்லை. சோ அதனால அபிராமி பட்டர் இந்த 100 பாடல்களை பாடினார். இன்னும் கரெக்டா சொல்லணும்னா அபிராமி பட்டர் வழியாக அந்த 100 பாடல்களும் சரபோஜி மன்னன் வழியாக நமக்கு கொடுக்கப்பட்டது. சோ இந்த 100 பாடல்களும் இது போக முன்னாடி ஒரு பாட்டு பின்னாடி ஒரு பாட்டு அப்படின்னு மொத்தம் 102 பாடல்கள், ஒரு காப்பு செய்யுள் ஒரு பலஸ்ருதி அப்படின்னு இருக்கக்கூடியதுதான் இந்த அபிராமி அந்தாதி. அபிராமி பட்டர் பாடினார், நிலா வந்துச்சா வரலையா? அபிராமி பட்டர் பாடினார், நிலா வந்துதா வரலையா? நிலா வந்தது. திதி மாறுனுச்சா மாறலையா? திதி மாறல. ஏன்னா அம்பாள் ஆல்ரெடி இருக்கிற நிலவை வெளியில கொண்டு வரல, தன்னோட தோட பிச்சு போட்டா அதோட பிரகாசம் நிலா மாதிரி தெரிஞ்சிச்சு. ஏன் லலிதா சஹஸ்ரநாமமே சொல்றது தபனோட்டுப மண்டலா, அதுல நிலாத்தோட தூக்கி மேல போட்டா நிலா மாதிரி தெரிஞ்சது. நிலாவை பார்த்தாங்க. ராஜா மட்டுமா பார்த்தார்? எப்படி எல்லாரும் பார்த்தாங்க? இதுக்கு யாராவது பதில் சொல்லணும்ல. கேட்டது ராஜா, சொன்னது அபிராமி பட்டர்,
பாடுனது அபிராமியா. இது 3 பேருக்கும் உண்டான பர்சனல் அஃபேர்ல. மன்னர் பார்த்திருந்தா மன்னரே டிக்ளேர் பண்ணிருக்க மாட்டாரா? எப்பா அவர் ஒரு சிறந்த அருளாளர்ப்பா, சும்மா இஷ்டத்துக்கு பேசாதீங்க அப்படின்னு சொல்லியிருக்க மாட்டாரா? இனிமேல் அவர்தான் ராஜகுரு அப்படின்னு சொல்லியிருக்க மாட்டாரா? இதுக்கு ஔவையார் பதில் சொல்றா. என்ன சொல்றா? நெல்லுக்கு இறைத்த நீர் வாய்க்கால் வழியோடி புல்லுக்கும் அங்கே புசியுமாம். அம்பாள் காட்டணும்னு நினைச்சது சரபோஜி மன்னருக்கு தான். ஆனா அபிராமி பட்டர் பாடினதை எல்லாரும் கேட்டாங்க இல்லையா, அதனால அவங்க பாவம் எல்லாம் போய் அம்பாளோட தோட பார்க்க முடிஞ்சு. ஸோ அதனால எல்லாருக்கும் அந்த தோட பார்த்தாங்க. அதனால அன்று திதி மாறவில்லை, அமாவாசை தான். பௌர்ணமி நிலா தெரிஞ்சுது. இப்ப வச்சு பாருங்க, நிலா இருக்கா? இருக்கு. தெரியுமா? தெரியும். பார்க்கலாமா? பார்க்கலாம். பார்த்தாச்சு. மறுநாள் திரும்ப வளர்பெற பிரதம். கரெக்டா? சோ திதி மாறவே. சோ இந்த சுப்பிரமணிய பட்டருடைய கதையிலிருந்து இந்த விஷயங்கள் நம்ம தெரிஞ்சுக்கலாம். இப்ப மெல்ல அபிராமி அந்தாதிக்குள்ள நுழையும். இந்த அபிராமி அந்தாதிக்குள்ள நுழைகிறதே ஒரு சிறப்பான விஷயம். இந்த அபிராமி அந்தாதியினுடைய காப்பு செய்யுள் எப்படி ஆரம்பிக்கும் அப்படின்னா, தாரமர் கொன்றையும் சண்பக மாலையும் சார்த்தும் தில்லை ஊரர்தம் பாகத்து உமைவைந்தனே உலகேழும் பெற்ற சீர் அபிராமி அந்தாதி எப்போதும் என் சிந்தையுளே காரமர்மேனி கணபதியே நிற்க கட்டுரையே. முதல் பாட்டு பிள்ளையாருக்கு as usual டெடிகேட் பண்ணிட்டார். இந்த முதல் பாட்டுடைய முதல் எழுத்து என்ன? தாரமர் கொன்றையும். முதல் எழுத்து தா, ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, இந்த 100 பாட்டு, இந்த பாட்டு முடிஞ்சு அதுக்கப்புறம் 100 பாட்டு முடிஞ்சு பலஸ்ருதி பாடுறார். ஆத்தாளை எங்கள் அபிராம வள்ளியை அண்டமெல்லாம் பூத்தாளை மாதுளம்பூ நிறத்தாளை புவியடங்க காத்தாளை பாசாங்குசமும் குசுமமும் கரும்பும் அங்கை சேர்த்தாளை முக்கண்ணியை தொழுவார்க்கு ஒரு தீங்கில்லையே. ரைட்டா? இந்த பாட்டோட கடைசி எழுத்து என்ன? ஏ. முதல் எழுத்தையும் ரெண்டா கடைசி எழுத்தையும் சேருங்க, அவ்வளவுதான் அபிராமி. தா ஏ, இந்த மொத்தம் தான் இந்த 102 பாட்டுல இருக்கு. அவ யாரு? தாய், அம்மான்ற மாத்ருபாவத்தினுடைய உச்சம் அம்பாள். அப்போ தாரமர் கொன்றைன்னு தாள ஆரம்பிச்சாரு, தீங்கி இல்லையேன்னு ஏல முடிச்சாரு. அவர் மொத்தமா சொல்ல நினைச்சது இந்த 2 வார்த்தை தான், தாயே அப்படிங்கிறது தான். தாயேன்னு சொல்றதுக்கு தான் இந்த 102 பாட்டும். இவ்வளவுதான் உபதேசம். இவங்க என்னன்னு கூப்பிட்டா வருவா, இந்த 102 பாட்டையும் மனப்பாடம் பண்ணி டெய்லி காத்திரம். நோ யூஸ். உணர்வோட ஒரு தடவை முதல் எழுத்தையும் கடைசி எழுத்தையும் சொல்லுங்க, அதான் அந்தாதி. அதுதான் அந்த ஆதி. ஒரு தடவை தாயேன்னு கூப்பிடுங்க, ஓடி வந்துருவா. ஏன்னா பல இடத்துல இது அவர் அபிராமி அந்தாதியிலே மென்ஷன் பண்றார். மொத்தத்தை எல்லாம் நீ படிக்க வேணாண்டா, ஒரே ஒரு வார்த்தை போறோம், ஷீல் கம் அப்படின்னு கையெழுத்து போட்டு கொடுத்தார் அபிராமி பட்டர். அந்த வார்த்தை என்ன? தாயேங்கிற சொல்லுதான். சரி, இந்த முதல் பாட்டுக்குள்ள நுழைவு. இந்த முதல் பாட்டு விநாயகரை பத்தின பாட்டு. திருக்கடையூர் கோவில்ல ஒரு ஸ்பெஷல் விநாயகர் இருக்கார். அவருக்கு பேர் கள்ளவாரணர்னு பேர். அவர் பேர்லயே ஒரு பதிகம் பாடியிருக்கார், 10 பாட்டு. கள்ளவாரணர் பதிகம்னு இருக்கு. ரொம்ப சுவையா இருக்கும் அந்த கள்ளவாரணர் பதிகம், பொறுமையா படிச்சு பாருங்க. அந்த கள்ளவாரண பிள்ளையாருக்கு ஏன் அப்படி ஒரு பேரு? திருட்டு பிள்ளையார்னு ஒரு பேரா? வழக்கமா பிள்ளையார திருடின்னு போவாங்க, பிள்ளையார் திருடுவாரா? அவருக்கு கள்ளவாரணர், திருட்டு பிள்ளையார், திருட்டு யானை அப்படின்னு பேர் அவருக்கு. ஏன்னா இந்த தேவர்களும் அசுரர்களும் அமிர்தம் கடைஞ்சாங்க இல்லையா, இந்த அமிர்தம் கடைஞ்ச உடனே எப்பயுமே இந்த தேவர்களுக்கு சுயநலம் ஜாஸ்தி, அசுரர்களுக்கும் சுயநலம் ஜாஸ்தி. இந்த தேவர்கள் என்ன பண்ணாங்க, இந்த அசுரர்களுக்கு கொடுக்காம இந்த அமிர்தத்தை ஒளிச்சு வச்சிடணும் அப்படின்னு பிளான் பண்ணாங்க. கொண்டு வந்து என்ன பண்ணினாங்க, இந்த திருக்கடையூர் கஷேத்திரத்துல ஒரு இடத்துல ஒளிச்சு வச்சுட்டாங்க. எப்பயுமே எப்படின்னா, ஏதாவது ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸ்ல இங்க எங்கேயாவது ஒரு விஷயம்னா கவனிக்க வேண்டியவங்களை கவனிக்கலன்னா அந்த ஸ்கேம் வெளியில வந்துடும். இப்ப இந்த பிள்ளையார அவங்க முதல்ல கும்பிடல, தேவர்கள் வழிபடல, வழிபடாம அதை கொண்டு போய் ஒளிச்சு வச்சுட்டாங்க. பிள்ளையார் பார்த்தார், ஓகே நீங்க கொண்டு வந்து ஒளிச்சு வச்சிருக்கியா அப்படின்னு அவர் எடுத்து அவர் வேற ஒரு இடத்துல ஒளிச்சு வச்சிட்டார். இப்ப தேவர்கள் வந்து அந்த இடத்துல தேடுறாங்க. தேடுனா அங்க இருக்குமா அமிர்த கலசம்? அங்க இல்ல. வாய் விட்டு எங்கன்னு கேட்க முடியுமா? கேட்டா அசுரர்கள் வந்து புடுங்கிட்டு போயிடுவாங்க.
அதனால அப்புறம் தான் அவங்க ரியலைஸ் பண்ணாங்க, அச்சோ நம்ம விநாயகரோட பர்மிஷனையே கேட்காம கொண்டு வந்து ஒழிச்சு வச்சுட்டோம், ஸோ இது விநாயகருடைய வேலை அப்படின்னு விநாயகரை வழிபட்டதாகவும் அதுக்கப்புறம் விநாயகர் அந்த அமிர்த கலசத்தை எடுத்து கொடுத்ததாகவும் கதை. அதனால அவருடைய பேர் கள்ளவாரணர். இந்த விநாயகர்கிட்ட எப்பவுமே ஒரு ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னா, நீங்க விநாயகருடைய அஷ்டோத்திரம் படிச்சீங்கன்னா வரும், 2 பேர் பக்கத்துல வரும். விக்ன கர்த்ரே நமகா, விக்ன ஹர்த்ரே நமகான்னு வரும். தடையை உருவாக்குபவனும் விநாயகன், தடையை உடைப்பவனும் விநாயகன். சரி, விநாயகர் யாருடைய தடையெல்லாம் உடைப்பார்? விநாயகர் யார் கும்பிடணும்? விநாயகரை யார் வணங்கணும்? விநாயகர் முதல்ல யாரோட பிரச்சனையை சால்வ் பண்ணார்? முருகனோட பிரச்சனை. ஓகே, வேற? விநாயகர் முதல்ல பிரச்சனையை சால்வ் பண்ணது அம்பாளுடைய பிரச்சனையை தான். நீங்க லலிதா சஹஸ்ரநாமம் படிச்சா வரும், அம்பாள் பண்டாசுரனை வதம் செய்யறதுக்காக போறா, ஸ்ரீ சக்கரம்ங்கிற தேர்ல ஏறி போறா. அவ கூட ஒரு பக்கம் கிரி சக்கரம்ங்கிற தேர்ல வாராகியும், கேய சக்கரம்ங்கிற தேர்ல மாதங்கி தேவியும் போயிட்டு இருக்கா. இப்படி போயிட்டு இருக்கும்போது அம்பாளுடைய தேர்ல காமேஸ்வரன் உட்கார்ந்துருக்கார், அம்பாள் திரிபுர சுந்தரி உட்கார்ந்துருக்கா. இவங்க போயிட்டு இருக்கும்போது அந்த பண்டாசுரனுடைய சைன்யத்தை சேர்ந்த ஒரு குள்ளமான அசுரன் இந்த தேருக்கு கீழே போய் ஒரு டிவைஸை ஃபிட் பண்ணிடுறான். அந்த டிவைஸ் பேர் என்ன? விக்ன யந்திரம்னு பேர் சொல்றாங்க. அதாவது அந்த தேர் அதுக்கு மேல நகர முடியாம ஒரு ட்ராப் செட் பண்ணிடுறான். இப்போ இந்த தேருக்கு கீழே போய் அதை ரிப்பேர் பண்ணணும். அப்ப யார் போய் ரிப்பேர் பண்றது? அப்ப அந்த தேருக்கு கீழே போற அளவுக்கு குள்ளமா ஒருத்தர் இருந்து அதெல்லாம் போக முடியும். அதனால சுவாமியும் அம்பாலும் ஏன் தேர் நகரலன்னு ஒருத்தர் பார்த்தாங்க. கார்ல போறோம், திடீர்னு கார் திக்குதுன்னா டிரைவர் சீட்ல உட்காந்துருக்கோம், பக்கத்து சீட்ல உட்காந்துருக்கோம், ஆட்டோமேட்டிக்கா பார்த்துப்பாங்க தெரியுமா, ஏன் என்ன ப்ராப்ளம் அப்படின்னு. அந்த மாதிரி சுவாமியும் அம்பாலும் அவங்க தேர்ல பரஸ்பரம் ஒருத்தர் முகத்தை ஒருத்தர் பார்த்தாங்க. சுவாமியினுடைய முகத்திலிருந்து வந்த ஒளியும் அம்பாளுடைய முகத்திலிருந்து வந்த ஒளியும் 2 ஒளியும் ஒன்னா சேர்ந்தது. அதுல இருந்து ஒரு குழந்தை உருவானுச்சு, அதுதான் விநாயகர். மகா கணேச நிர்பின்ன விக்ன யந்திர பிரஹர்ஷிதா அப்படின்னு ஒரு பேர் வரும். மகா கணேசர் அப்படிங்கிற அந்த கணேசர் அப்பதான் உருவாகிறார். அவர் உருவாகி போய் அந்த விக்ன யந்திரத்தை டிஸ்மேண்டில் பண்றார், அந்த டிராப்பை ரிலீஸ் பண்றார். ரிலீஸ் பண்ணதுக்கு அப்புறம் அம்பாள் போய் பண்டாசுரனை ஜெயிச்சா. இதான் லலிதா சஹஸ்ரநாமம் சொல்லக்கூடிய விநாயகருடைய கதை. ஸோ இந்த மெத்தடில் விநாயகர் முதல்ல அவங்க அம்மா அப்பா பிரச்சனையே சால்வ் பண்ணவர். ஸோ அப்படிப்பட்ட விநாயகரை முதல்ல இந்த தேவர்கள் வழிபடாம விட்டதுனால அவங்களுக்கு இந்த ப்ராப்ளத்தை கிரியேட் பண்ணி அப்புறம் அதை சால்வ் பண்ணி கொடுக்குறாரு. இதே மாதிரி இன்னொரு கதையும் இருக்கு. நம்ம சென்னையிலிருந்து வரும்போது, திருச்சி நோக்கி வரும்போது பார்த்தீங்கன்னா அச்சரப்பாக்கம்னு ஒரு ஊர் வரும். அச்சரப்பாக்கம், அதுக்கு பேர் ஆக்சுவலா அச்சு இருப்பாக்கம். இருத்தல்னா உடைதல். நீங்க திருக்குறள்ல கூட வரும், பீலிவை சாகாடும் அச்சு இரும் அப்பண்டம்னு வரும். அந்த அச்சு இருறதுனா ஒரு தேரோ அல்லது வண்டியிலையோ அச்சாணின்னு ஒன்று இருக்கும் தெரியுமா? அந்த அச்சாணி இருக்கும், அந்த வீல் கலண்டு போகாம இருக்கிறதுக்கு. அந்த அச்சாணி முறிஞ்சு போயிடும். சிவபெருமான், வித்யுன்மாலி, தாரகன், தாரகாக்ஷன் 3 அசுரர்கள் இருந்தாங்க. இந்த அசுரர்களை சம்ஹாரம் பண்றதுக்காக ஒரு தேர்ல திரிபுராந்தக மூர்த்தியா போறார். அப்படி போகும்போது அவருடைய தேர் என்னன்னா, அந்த பூமி தான் அவருடைய தேர் தட்டு, பூமண்டலம் இந்த அவருடைய தேர் தட்டு. அதனுடைய கூற ஆகாசம், 2 சக்கரமும் சந்திரனும் சூரியனும். இப்படி ஒரு தேர்ல சிவபெருமான் போறாரு. அந்த தேருக்கு அச்சு முறிஞ்சு போச்சு. ஏண்டா அச்சு முறிஞ்சு போச்சுன்னு சிவபெருமான் யோசிச்சா விநாயகரை பூஜை பண்ணாம அவர் ஆரம்பிச்சிட்டாராம். அதனால அந்த அச்சு முறிஞ்ச இடம் அச்சிரப்பாக்கம், அச்சு இருப்பாக்கம் அச்சரப்பாக்கம் ஆயிடுச்சு. அப்புறம் விநாயகரை வழிபட்டு திரும்ப அந்த தேர் சரியாகி அந்த திரிபுர அசுரர்களை அவர் அழிச்சார் அப்படின்னு கதை வரும். ஸோ அதனால அவர் விக்ன கர்த்தரும் அவர் தான், விக்ன ஹர்த்தரும் அவர் தான். ஸோ நம்ம ஒரு விஷயத்தை தொடங்கணும் அப்படின்னா அவரை தயவு செஞ்சு தொட்டுடணும். அதனால இன்னைக்கு அது ஃபார்ச்சுனேட்லி இன்னைக்கு விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு நம்ம தொட்ட ஆரம்பிச்சிட்டோம். அதுல முதல் பாட்டு என்ன? தாரமர் கொன்றையும். கொன்றைப்பூ பார்த்துருக்கீங்களா? சரக்கொன்றைன்னு இருக்கும், அப்படி ஒரு குச்சி இருக்கும், அதுல வரிசையா பூவே மாலை மாதிரி இருக்கும், கொத்து கொத்தா தொங்கும் மஞ்சள் கலர்ல. அந்த கொன்றை மாலை சிவபெருமானுடையது.
தார் அமர் கொன்றை. தார்னா என்ன தெரியுமா? மாலையை 2 விதமா போடுவோம். இப்போ அகிலாண்டேஸ்வரி படத்திலே பாத்தீங்கன்னா அம்பாளுக்கு இப்படி 2 மாலையும் சேர்றது ஒண்ணு இருக்கு. இப்படி ஒரு மாலை இருக்கு இல்லையா, இதுக்கு பேர் மாலை. 2 எண்டும் சேராம இப்படி தொங்குனுச்சுன்னா அதுக்கு பேர் தார். இந்த தார் ஆண்கள் அணியக்கூடிய மாலை, திருப்பதி பெருமாள் போட்டிருப்பார், அது தார். ஆண்கள் தார் போட்டுப்பாங்க, பெண்கள் மாலை போட்டுப்பாங்க. சோ அந்த மாதிரி தாரும் மாலையும் இருக்கு. அதுல என்ன தார்? இது கொன்றை தார். தார் அமர் கொன்றை. அப்ப இந்த கொன்றை மாலைய சிவபெருமான் சூடி இருக்கார். அதனாலதான் அவருக்கு கொன்றை வேந்தன் பேரு. அந்த கொன்றை வேந்தன்கிற பேரை தான் ஔவையார் ஒரு புஸ்தகத்துக்கு வச்சா. கொன்றை வேந்தன் ஒரு புஸ்தகம் இருக்கு இல்லையா, அன்னையும் பிதாவும் முன்னறி தெய்வம் ஆலயம் தொழுவது சாலவும் நன்று. இந்த புஸ்தகத்துக்கு பேர் என்ன? கொன்றை வேந்தன். இந்த கொன்றை வேந்தன் யாரு? சிவபெருமான். ஏன்? கொன்றை பூவை சூடுன. இந்த கொன்றை பூவை சூடுன. இந்த கொன்றை பூவை சூடி இருக்கக்கூடிய இந்த கொன்றை பூ பார்த்தீங்கன்னா தானே மாலை மாதிரி இருக்கும். இப்படி ஒரு கொத்தா பிச்சுன்னா அப்படியே மாலை மாதிரி தான் தொங்கும். அதை கட்டலாம் முடியாது, நீங்க மாலை கட்ட முடியாது. கொன்றையை வச்சு தானே இயற்கையா மாலையா இருக்கும். சிவபெருமான் எப்பவுமே இயற்கையா இருக்கிற விஷயங்கள் தான் போட்டுப்பார். அவர் தனியா ஒரு மேக்கப்பா ஒரு ஆர்னமெண்ட் செஞ்சு போட்டுக்கிற ஆள் கிடையாது. பாப்பார், இது நல்லா இருக்குடா எடுத்து போட்டுப்பார், பாம்பா இருக்கும். ரைட்டா? இது என்னடா சொரசொரன்னு இருக்கு, எடுத்து பார்ப்பார், ருத்ராட்சமா இருக்கும், போட்டுப்பார். இது என்னடா கட்டியே இருக்குடா, இதை போட்டுக்கலாம்டா அப்படின்னு கொன்ற மாலையே போட்டுப்பார். இந்த மாதிரி எதுவுமே ஃப்ரெஷ்ஷா இருந்தா அவர் போட்டுப்பார். அவர் இந்த ஆல்டர் பண்ணி அவருக்கு இந்த மேக்கிங் சார்ஜஸ் இதெல்லாம் அவருக்கு, இந்த செய்கூலி சேதாரம் இதெல்லாம் அவருக்கு கிடையவே கிடையாது. அவருக்கு செய்கூலியும் கிடையாது, சேதாரமும் கிடையாது. அவரை யாரும் செய்யவும் இல்லை, அவர் சேதாரம் ஆக போறதும் கிடையாது. சோ அந்த சிவபெருமான் இந்த தார மாலையை போட்டிருக்கார். கொன்றையந்தார் போட்டிருக்கார். அம்பாளுக்கு ரொம்ப பிடிச்ச மலர் செண்பக மலர். நீங்க லலிதா சஹஸ்ரநாமம் படிச்சீங்கன்னா பல இடத்துல வரும். செம்பக அசோக புன்னாக சௌகந்திக லசத்கஜா, இந்த மலர்லாம் வச்சிருக்காங்க. அதுல முதல்ல என்ன மலர் வருது? செம்பக அசோக. செம்பகம் தான் ஃபர்ஸ்ட் வரும். அடுத்தது சாம்பேய குசுமப்பிரியா. சாம்பேய குசுமப்பிரியா, செண்பக பூவின் மனத்தில் நாட்டமுடையவள் அப்படின்னு வரும். சோ அவளுக்கு செண்பக மலர் பிடிக்கும். அந்த செண்பக மலர் மாலையா அவ போட்டிருக்கா. தாரமர் கொன்றையும் செண்பக மாலையும் சார்த்தும் தில்லை ஊரர். சிதம்பரத்தில் இருக்கக்கூடிய நடராஜரை சொல்றார். தில்லை ஊர்ல இருக்கக்கூடிய தில்லை அம்பலத்தில் ஆடக்கூடிய நடராஜ பெருமான் ஒரு பக்கம் தார் போட்டிருக்கார், ஒரு பக்கம் செண்பகம் போட்டிருக்கார். ஏன்? அவர் அர்த்தநாரி மூர்த்தியா இருக்கக்கூடிய, அதனால அவரு பாதி செண்பகம் பாதி கொன்றை போட்டிருக்கார். தாரமர் கொன்றையும் செண்பக மாலையும் சார்த்தும் தில்லை ஊரர்தம் பாகத்து உமை. அந்த பாகத்திலே உமை இருக்கான்னு தெரிஞ்சிருச்சா? பாகத்து உமை அவங்களோட புள்ள மைந்தனே உலகு ஏழும் பெற்ற சீர் அபிராமி. இப்ப வர்ணிச்சுட்டே வந்தார் சுவாமி. அம்பாள் 2 பேரும் சேர்ந்து இருக்காங்க. 2 பேரும் போட்டிருக்கக்கூடிய மாலை கூட மெர்ஜா இருக்கு. ஒருத்தர் மாலை போட்டிருக்காங்க, ஒருத்தர் தார் போட்டிருக்காங்க, 2ம் ஒரே உடம்புல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வந்தவர் தனியா ஒரு பக்கம் பிரிச்சுட்டார். உலகு ஏழும் பெற்ற சீர் அபிராமி. அப்படின்னா என்ன? அவர் வேலையை பார்த்துட்டு இருப்பார். இந்த உலகத்தை மொத்தத்தையும் படைச்சு காத்து பரிபாலிச்சு திரும்ப இந்த ஆத்மாக்கள் அவர்கிட்ட ஒப்படைக்கிற வேலையை செய்யறது அம்பாள் மட்டும். சோ அவர் எப்பவுமே எப்படி சொல்றது, டார்மெண்ட் பார்ட்னர். இவதான் ஆக்டிவ் பார்ட்னர். ஸோ இவ ஆக்டிவா வேலையெல்லாம் பார்த்துட்டு இருப்பான், அவர் அப்படியே செவனேன்னு இருப்பார். அதனாலதான் ஆக்டிவா இருந்தா ரொம்ப சக்தியா சுத்தின்னு இருக்கும்னு சொல்றோம். எதுவுமே செய்யாம கம்முன்னு உட்கார்ந்துருந்தா என்ன சொல்றோம்? செவனேன்னு இருக்கும்னு சொல்றோம். சோ அசையக்கூடிய சக்தி சக்தி, அசையாத சக்தி சிவம். அப்போ 2 பேரும் இருக்காங்க. தில்லையில ஆடிக்கிட்டு இருக்கார். ஆடிட்டு இருக்கிறவருடைய பாகம் அம்பாள் அப்படின்னு சொன்னவர் உலகு ஏழும் பெற்ற சீர் அபிராமி அப்படின்னு சொன்னார். சரி, சிவனேன்னு இருக்கிறவர்னா அப்ப வேற ஏதாவது, இப்ப திருக்கடையூர்ல இருக்கிற அமிர்தகடேஸ்வரர் சிவனேன்னு இருப்பார், அவரை சிவனேன்னு இருக்காருன்னு சொல்லலாம். அவர் தான் சிதம்பரத்தில் ஆடிட்டு இருக்காரு. அப்ப அவரும் ஆக்டிவா தானே இருக்கார். அப்படின்னா இல்ல, அவரு செவனேன்னு தான் இருக்கார். உள்ளுக்குள்ள எலக்ட்ரிக் ஷாக் மாதிரி இவ சுத்தின்னு இருக்கா, அதனால அவர் ஆடிட்டு இருக்கார். ஒருத்தர் செவனேன்னு உட்கார்ந்து இருக்கிறவருக்கு ஒரு ஒயர்ல ஷாக் வைங்க, ஆடுறாரா இல்லையான்னு தெரியும். சோ அப்ப உள்ளிருந்து இயக்குபவள் யார்? அம்பாள். வெறும் இயக்கம் தான் சிவபெருமான். அப்போ அதனாலதான் சொல்றார் உலகு ஏழும் பெற்ற சீர் அபிராமி.
அப்படின்னு சொன்னார். சரி, இந்த அபிராமி அப்படிங்கிற பேருக்கு என்ன அர்த்தம்? அபிராமிங்கிற பேருக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, ரம்யா அப்படின்னா என்ன? ஒரு விஷயம் ரொம்ப ரம்யமா இருக்கு அப்படின்னா அழகா இருக்குன்னு அர்த்தம். அபி அப்படின்னா ஹிந்தியில் அபினா என்ன? இப்போது. இப்போது ஒரு விஷயம் அழகாக இருக்கிறது அப்படின்னா என்ன அர்த்தம்? நீங்க இப்போது அழகா இருக்குன்னு சொன்னாலும் அது அப்பவும் அழகா தான் இருக்குன்னு அர்த்தம். இப்போ அழகு, இப்போ அழகு, இப்போ அழகு, இப்போ அழகு அப்படின்னு நீங்க சொல்லிக்கிட்டு இருந்தப்ப நீங்க எப்ப சொன்னாலும் அது அப்போ அழகாவே இருக்கும். ஏன்னா அது நிகழ்காலத்துல இருக்கும், அதுக்கு மாற்றமே கிடையாது. அப்ப மாற்றமில்லாத அழகு உடையவள் அபிராமி. அபிரம்யா அப்படிங்கிறது அபிராமி. அப்ப எப்போதும் மாறாத அழகு இருந்தா எப்போதும் மாறாத ஆற்றல் இருக்குமா? அழகு எதுக்கு அடையாளம்? நம்மளோட ஆற்றலுக்கு அடையாளம். நம்ம ஆற்றல் கூட 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 பார்த்தீங்கன்னா நம்ம அழகு கூடும். ஆற்றல் குறைய 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 அழகு குறைஞ்சிரும். ஒரு குழந்தை ஏன் எப்பவுமே அழகா இருக்கு? எந்த குழந்தை, ஆப்பிரிக்காவில் இருக்கக்கூடிய ஒரு கருப்பு குழந்தை எடுத்துக்கோங்க, ஆனா அழகா இருக்கும். ஏன்னா அதுக்குள்ள எனர்ஜி இருக்கும். இத்தனோண்டு சோறு சாப்பிட்டுட்டு 24 மணி நேரத்துல 28 மணி நேரம் சுத்துதுங்க. ரைட்டா? நம்ம இவ்வளோ சாப்பிட்டுட்டு சாப்பிட்ட உடனே டயர்டாகி படுக்கிறோம். ஏன்? அதுங்கள்ட்ட ஆற்றல் இருக்கு. எதுல இளமை இருக்கோ அதுல ஆற்றல் இருக்கும். எதுல ஆற்றல் இருக்கோ அது அழகா இருக்கும். நம்ம ஆற்றல் குறையுதா கூடுதாங்கிறத எப்படி தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, யாராவது வயசானவங்களோட போட்டோ எடுத்து பாருங்க. அவங்க நல்ல ஆற்றல் உள்ள ஆளா இருந்தாங்கன்னா அந்த போட்டோலயும் அழகா இருப்பாங்க. வயசாகிறதுல 2 ரகம் இருக்கு. ஒண்ணு வயசாகிறது, முதிர்றது. இன்னொன்னு உதிர்றது. சிலர் எல்லாம் பாத்தீங்கன்னா வயசாக வயசாக கண்ணம் குழிஞ்சிரும், தோல் சுருங்கிடும், முகம் பொலிவழந்துரும், இப்படி இருக்கும். ஸோ இதுக்கு பேரு வெம்பி போறது. பழம் பழுக்காம வெம்பும் தெரியுமா? காயா இருக்கும், காய் ஒண்ணு வெம்பி போகும், இல்ல பழுக்கும். பழுத்தா சுவை கூடும், வெம்புனா சுவை குறையும். காயா இருக்கிறத விட சுவை குறையும். இங்க பல மனிதர்கள் சுத்தி இருக்கக்கூடிய உஷ்ணத்தால, அவங்களுக்குள்ளேயே இருக்கக்கூடிய அழுக்கால வெம்பி போயிடுறதுனால வயசானதுக்கு அப்புறம் அவலட்சணமாயிடுவாங்க. இதே காஞ்சி மகா சுவாமிகளுடைய இளமையான போட்டோ எடுத்துக்கோங்க, வயசான போட்டோ எடுத்துக்கோங்க, எதுல அழகா இருக்காருன்னு பாருங்க. வாரியார் சுவாமிகளுடைய இளமையான போட்டோ எடுங்க, வயசான போட்டோ எடுங்க, எதுல அழகா இருக்காருன்னு பாருங்க. வயசு ஆக 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 அவங்களுடைய அழகு கூடிக்கிட்டே போயிருக்கும். அவங்க அந்த முகத்துல இருக்கக்கூடிய ஒளி தேஜஸ் கூடிட்டே போயிருக்கும். அந்த மாதிரி தேஜஸ் கூடிட்டே போறது பழுக்கிறது. ஒரு ஆன்மா பழுத்துட்டே வந்ததுன்னா அந்த முகம் ஒளி கூடிக்கிட்டே போகும். அது மாதிரி ஆற்றல் கூடிக்கிட்டே இருந்தா அழகு கூடிக்கிட்டே இருக்கும். அப்போ அம்பாள் எப்பவுமே அழகுனா அவ எப்பவுமே ஆற்றல் மயமா இருக்கா. எப்பவுமே ஆற்றல் இருக்கிற ஒருத்தரால தான் ஓயாம வேலை செய்ய முடியும். உலகு 7 பெற்ற சீர் அபிராமி. சரி, இது இப்படி ஒரு அழகுல பார்த்துட்டோமா? இப்ப வேற ஒரு அழகுல படிப்போம். உலகு 7 பெற்ற சீர் அபிராமி அந்தாதி. அதுக்கப்புறம் தான் எப்போதும் என் சிந்தையுள்ளேன்னு வருது. அப்ப அந்த அந்தாதியை அங்க சேர்க்கலாம் இல்லையா? உலகு 7 பெற்ற சீர் அபிராமி அந்தாதி. இப்போ என் மூலமா நான் இந்த உலகம் முழுமைக்கும் இந்த அபிராமி அந்தாதியை கொடுக்க போறேன். இப்போ தெரியறதா ஏன் எல்லாரும் நிலா பார்த்தாங்கன்னு? சரபோஜிக்கு மட்டுமா கொடுத்தார்? இல்ல, உலகு 7 அந்த நிலாவை பார்க்க முடியும். அதுக்காக இந்த அபிராமி அந்தாதி வெளியில வருது. சரி, இந்த அபிராமி அந்தாதி எங்க இருக்கணும்? புஸ்தகத்திலயா? நோ, என் சிந்தையுள்ளே. ஏன்? முதல் பௌர்ணமி எங்க பார்த்தோம்? மனசுக்குள்ள பார்த்தோம். சரி, இப்ப நான் என்ன பண்றேன், ஒரு அமெரிக்கன் டாலர், ஒரு $10 நோட் எடுத்துன்னு போய் இங்க இருக்கக்கூடிய ஒரு கடையில கொடுத்து எனக்கு ஒரு 2 லிட்டர் நல்லெண்ணெய் கொடுங்கன்னா கொடுப்பாங்களோ? ஏன் கொடுக்க மாட்டான்? அது இங்க செல்லாது. கரெக்டா? நான் இங்க இருந்து ஒரு 1000 ரூபாய் நோட்டு, இல்ல 2000 ரூபாய் தான் இல்லையா, ஒரு 500 ரூபாய் நோட்டு எடுத்துன்னு போய் நான் அமெரிக்கால கொடுக்குறேன், செல்லுமா? அமெரிக்கா வரையிலும் போக வேண்டாம், பக்கத்துல இருக்கிற பாகிஸ்தான்ல கொடுக்குறேன், செல்லுமா? செல்லாது. அப்ப எங்க எது செல்லுமோ அங்கதான் அது செல்லும். கரெக்டா? இப்ப அபிராமி பட்டர் பார்த்த பௌர்ணமி எங்க இருக்கு? அவருடைய மனசுக்குள்ள இருக்கு. அப்ப அந்த அபிராமி அந்தாதி எங்க செல்லும்? அவருடைய மனசுக்குள்ளதான் செல்லும். அதனாலதான் என் சிந்தையுள்ளே அப்படின்றது.
உலகு ஏழும் பெற்ற சீர் அபிராமி அந்தாதி எப்போதும் என் சிந்தையுளே காரமர்மேனி கணபதியே நிற்க கட்டுரைய. பிள்ளையார் என்ன கலர்? பிள்ளையார் வெள்ளையா, சிகப்பா, கருப்பா, இல்ல பார்வதி மஞ்சளை பிடிச்சி செஞ்சதுனால மஞ்சளா? சரி, இப்ப நான் இன்னொன்னு சொல்றேன், ரைட்டா? சீதக்களவ செந்தாமரைப்பும் பாதச்சிலம்பு பலை செய்வாட பொன்னரை ஞானம் பூந்துகில் ஆடையும் அப்படின்னு விநாயகர் அகவல் பாடுனா ஔவையார். அவன் என்ன சொல்றா? நீலமேனிங்கிறான். சோ விநாயகர் என்ன நிறம்? விநாயகர் என்ன நிறத்துல இல்ல? இன்னைக்கு போய் பாருங்க, எல்லா நிறத்துலயும் இருப்பார். கிருஷ்ணர் ஒரே கலர்ல தானே பண்றோம், ஏன் விநாயகர் இத்தனை கலர்ல இருக்கார்? அப்படின்னா விநாயகர் யாருன்னு முதல்ல தெரிஞ்சுக்கணும். விநாயகர் யாரு? சரி, விநாயகர் இன்னைக்கு விநாயகர் சதுர்த்தி. எது விநாயகர் சதுர்த்தி? ஆவணி மாசம் சதுர்த்தி திதி தான் விநாயகர் சதுர்த்தி. எந்த வருஷம் பிறந்தார்? அம்பாலும் சுவாமியும் பார்த்துக்கிட்டாங்களே, அப்ப பிறந்தாரு, அதுவா? அல்லது பார்வதி தேவி குளிக்க போனாங்க, அப்ப மஞ்சளை திரட்டி வச்சாங்களே, அதுவா? எது விநாயகருடைய பிறந்த நாள்? சரி, இப்ப இன்னொன்னு கேட்கிறேன், அம்பாள் மஞ்சளை திரட்டி செஞ்சாருல பிள்ளையார், அவரை தான் சிவபெருமான் சரச்சேதம் பண்ணிட்டாரு, திரும்ப யானை முகம் வச்சாங்களே, அன்னைக்கா? எந்த வருஷம் பிறந்தார்? அப்படின்னா இப்ப கிருஷ்ணன் பிறந்தது துவாபர யுகத்துல, இந்த வருஷத்துல இருக்கலாம்னு ஒரு கால்குலேஷனை போட முடியும். அஷ்டமி, ரோகிணி, ஆவணி எல்லாம் சேர்ந்து துவாபர யுகம், இப்ப இந்த யுகத்துக்கு இத்தனை வருஷம் முன்னாடி அப்படின்னு கால்குலேட் பண்ணி ஒரு டேட் போட முடியும். விநாயகருக்கு அது மாதிரி போட முடியாது. ஏன்னா அவருக்கு மூலாதார மூர்த்தின்னு பேரு. அவர் எப்ப உருவானார் தெரியாது, எங்க உருவானார் தெரியாது. அம்பாள் அழுக்க திரட்டி கொடுத்தாரே தான் பிள்ளையாரா? இல்ல. சோ அம்பால சிவனு பார்த்தாங்களே, அப்பதான் பிள்ளையார் தோன்றாரா? இல்ல. அப்ப அம்பால சிவனு பாக்குறதுக்கு முன்னாடியும் அந்த ஒளி அவங்க கிட்ட தானே இருந்துச்சு. அப்ப அவங்க பாக்குறப்பெல்லாம் ஒரு பிள்ளையார் வரணும்ல. அப்ப பிள்ளையாருங்கிற ஒரு விஷயம் உள்ள ஆல்ரெடி இருந்தது, அப்போ வெளிப்பட்டது. இப்போ உங்க வீட்டுல கோதுமை மாவு இருக்கும், தண்ணியும் உங்க வீட்டுல இருக்கும், ரெண்டும் சேர்ந்தாதானே சப்பாத்தி வரும். அப்ப கோதுமைன்றது உருவானுச்சா? சப்பாத்திங்கிறது அப்பதான் உருவானுச்சா? இல்ல. மாவு ஆல்ரெடி இருந்துச்சு, தண்ணி ஆல்ரெடி இருந்துச்சு, உப்பு ஆல்ரெடி இருந்தது, எல்லாம் சேரும் போது வெளியில வந்துச்சு சப்பாத்திங்கிற பேர்ல. அப்ப அதனுடைய மூலப்பொருள் முன்னாடியே இருந்தது. கரெக்டா? சுவாமி அம்பாளுடைய தேஜஸ் முன்னாடியே இருந்தது. அம்பாள் உடம்புல இருந்து அந்த மஞ்சளை திரட்டி இப்படி வச்சா, மஞ்சளை திரட்டி அவ வச்சா, அவ எப்ப மஞ்சள் வச்சாலும் பிள்ளையார் வந்துருமா? வராது. அப்ப பிள்ளையார் அவளுக்குள்ள இருந்தார், வெளியில அதுக்கு உயிர் கொடுத்தா மாதிரி வெளியில வந்தார், அவ்வளவுதான். அப்ப விநாயகர் எப்ப உருவானார்? அவருக்கு பர்த் டேட்னு ஒண்ணு கிடையாது. அதனாலதான் அவருக்கு அக்ர பூஜை. எல்லா வேலையும் தொடங்குறதுக்கு முன்னாடி பிள்ளையார கும்பிடணும். கரெக்டா? இல்லைன்னா என்ன பண்ணுவார்? இல்லைன்னா தடைய ஆரம்பிப்பார். கரெக்டா? அவரே ப்ராப்ளத்தை கிரியேட் பண்ணுவார், அப்புறம் அதுவே சால்வ் பண்ணுவார். சால்வ் பண்றது நடுவில் வந்து பார்த்தா தான் அந்த பேப்பர் சைன் ஆகும் அப்படின்னு சொல்லிடுவாரா? அப்ப முதல்ல படைப்பை தொடங்கினாங்கல்ல, விநாயகரை வணங்கினாங்களா இல்லையா? அப்ப படைப்புக்கு முன்னாடியே விநாயகர் இருந்திருக்கணுமா? அப்ப படைப்புக்கு முன்னாடியே விநாயகரை வழிபட்டு இருந்தா தானே படைப்பு ஒழுங்கா இருக்கும். இப்ப உலகு ஏழும் பெற்ற சீர் அபிராமினா, அப்ப அபிராமிக்கு படைப்பு தொடங்குறதுக்கு முன்னாடியே விநாயகர் உண்டா? எப்படி சுவாமியும் அம்பாலும் ஒருத்தர் பார்த்தோன்னு விநாயகர் வெளிப்பட்டாரோ, சுவாமியும் அம்பாலும் ஒன்னா இருந்த தத்துவம் தானே. அசைவில்லாம இருந்துச்சா? அசைவில்லாம இருந்ததுக்குள்ள பராசக்தி அசைவா உருவானாலா? அதுதான் நடனமா? அப்போ இந்த அசைவு தான் முதல் சிருஷ்டியா? அப்ப அந்த அசைவு யாரு? விநாயகர். அதனாலதான் அசையாத மண்ணை பிடிச்சி பிள்ளையாரா வச்சு அவர் அசைச்சு எடுத்துட்டு போய் கரைச்சிடும். கரெக்டா? சரி, நான் என்ன கேட்கிறேன், ஒரு சுவிட்ச் இருக்கு. எங்க வீட்டு பக்கத்துல ஒரு டிரான்ஸ்ஃபார்மர் இருக்கு. எங்க வீட்டுக்குள்ள எல்லா ஒயரிங்கும் பண்ணிட்டேன். கரண்ட் வந்துருமா? நடுவுல ஒரு கனெக்ஷன் கொடுத்து ஜாயின் பண்ணாதான் வரும். அங்க கரண்ட் இருக்கு, இங்க கரண்ட்டுக்கு வேணுங்கிற எல்லாம் இருக்கு. இது ரெண்டும் சேர்ந்தாதான் கரண்ட் வேலை செய்யும். இல்லைன்னா கரண்ட் இருந்து பிரயோஜனம் இருக்கா? அது மாதிரி அசைவே இல்லாத சிவம் இருக்கு, அசையக்கூடிய பராசக்தி அதுக்குள்ள உருவாகும் போது அந்த அசைவு தான் விநாயகர். அப்ப அங்கதானே அவர் உருவாக முடியும், அதுக்கப்புறம் தானே மற்றதெல்லாம் உருவாக முடியும். அப்ப முதல்ல உருவானது யாரு? விநாயகர். சரி, இது ஒரு மெத்தட்.
இப்போ இன்னொரு கதைக்கு வருவோம். இப்போ அம்பாள் வந்து இப்படி எடுத்து இப்படி வச்சா, ரைட்டா, மஞ்சளை பிடிச்சி வச்சா, அதிலிருந்து விநாயகர் வந்தார். இது மஞ்சள்னு சொல்றது உண்டு, அம்பாள் தன்னுடைய அழுக்க திரட்டி வச்சான்னு சொல்றது உண்டு. இப்போ எப்படி உலகம் படைக்கப்பட்டதுன்ற சயின்டிபிக் தியரி பார்ப்போம். பிக் பேங் அப்படின்னு ஒரு பெரு வெடிப்பு நடந்ததா தான் விஞ்ஞானிகள் சொல்றாங்க. சிங்குலாரிட்டின்னு ஒன்று இருந்தது, ஒரே பொருள் இருந்தது, அந்த ஒரு பொருளுக்குள்ளதான் எல்லாமே தெளிவா இருந்தது. அப்படி இருந்ததுக்குள்ள ஒரு சலனம் ஏற்பட்டுச்சு, அது வெடிச்சு செதறுனுச்சு. அது வெடிச்சு செதறதுல இருந்து தான் இந்த பூமி, இந்த நட்சத்திரங்கள் எல்லாமே வந்துச்சுங்கிறது விஞ்ஞானிகள் ஒத்துக்கொள்ளக்கூடிய சயின்டிபிக் தியரி ஆஃப் கிரியேஷன், பிக் பேங். அப்ப ஒரு அசைவும் இல்லாம ஒரு பொருளா இருந்துச்சு இல்லையா, அதுக்கு பரபிரம்மம்னு பேர். அதுக்குள்ள ஒரு லேசான அசைவு வந்துச்சா, அது வெடிச்சு செதறுனுச்சா, அப்ப அசைவில்லாத பொருள் வெடிச்சு செதறனா அது என்ன, பராசக்தின்னு பேர். அப்படி பராசக்தி வெடிச்சு செதறி ஃபுல்லா வியாபிச்சா, அப்ப என்ன வந்தது, வெறும் ஆற்றல் தான் வந்துச்சு. இந்த ஆற்றல் ஒன்னோட ஒண்ணு மோதி அணுங்கிறது உருவானுச்சு. இந்த அணுவெல்லாம் ஒன்னோட ஒண்ணு சேர்ந்து மாலிக்யூல் அப்படிங்கிறது உருவானுச்சு, திண்மம் அப்படின்றது உருவானுச்சு, மெட்டீரியல். அந்த மெட்டீரியல் எல்லாம் ஒன்னா சேர்ந்து நட்சத்திரங்கள் உருவானுச்சு. அந்த நட்சத்திரங்கள் எல்லாம் வெடிச்சு செதறித்தான் இந்த மாதிரி கிரகம் எல்லாம் உருவானுச்சு. இப்ப சொல்லுங்க, பராசக்தியோட அழுக்கெல்லாம் திரண்டு தானே இந்த பூமி ஆனுச்சு. பராசக்தியோட அழுக்கெல்லாம் திரண்டு தானே இந்த பூமி ஆனுச்சு. இப்ப இன்னைக்கு நம்ம உட்கார்ந்து இருக்கக்கூடிய இந்த பூமி பந்து வானவெளியில ஏற்பட்ட ஒரு மிகப்பெரிய வெடிப்பு, அதனுடைய சலனம், அந்த ஆற்றலுடைய திணிவு தானே இந்த பூமி. அப்ப பிள்ளையார் யார்? இந்த பூமி தான் பிள்ளையார். அதனால தான் அதிலிருந்து மண் எடுத்து பிள்ளையார்னு வைக்கிறோம். நீங்க எந்த மண்ணை எடுத்து வச்சாலும் பிள்ளையார், நீங்க அமெரிக்கா மண்ணை எடுத்து வச்சாலும் பிள்ளையார் தான், நீங்க மண்ணே எடுத்து வைக்கிறனாலும் பூமியே பிள்ளையார் தான். பூமி என்ன கலர்ல இருக்கு? எல்லா கலர்லயும் இருக்கு. இப்ப பிள்ளையார் என்ன கலர்ல இருக்கார்? எல்லா கலர்லயும் இருக்கார். சோ அதனாலதான் பிள்ளையார் பல வர்ணத்துல இருக்கார். பொதுவா தூரத்துல நின்று பார்த்தா பூமி என்ன கலர்ல இருக்கும்? நெஞ்சிற்குடி கொண்ட நீலமேனியும் நான்றவாயும் நாலிருபுயமும். அப்ப ஔவையார் எங்கேயோ நின்று பூமியை பார்த்தா பிள்ளையார் தெரிஞ்சார். சோ அதனாலதான் நீலமேனியா அவருக்கு விநாயகர் தெரிஞ்சார். அப்ப பூமி தான் சாமி. இது சுகீஸ்வரம் ரொம்ப வருஷங்களுக்கு முன்னாடி ஒரு கட்டுரையில பூமி தான் சாமி அப்படின்னு ஒரு கட்டுரை எழுதியிருக்கு. அதுல இந்த விநாயகர் பராசக்தியால உருவாக்கப்பட்ட இந்த பூமி தான் பிள்ளையார். இப்ப சொல்லுங்க, உலகு ஏழும் பெற்ற சீர் அபிராமினா பிள்ளையார உருவாக்குனா அபிராமின்னு வந்துருதா? இப்ப முதல் வரியில தாரமர் கொன்றையும் செண்பகமாலையும் சார்த்தும் தில்லை ஊரர்தம் பாகத்து உமை, தில்லை ஊரர் நடராஜர், உமை அம்பாள், உலகு ஏழு. அப்போ அந்த உலகுங்கிறது யாரு? பிள்ளையார். கரெக்டா? இந்த உலகுங்கிற சொல்லுடைய முதல் எழுத்து என்ன? அந்த எழுத்துக்கு என்ன பேரு? பிள்ளையார் சுழி. கரெக்டா? அதனாலதான் எந்த மங்கள விஷயத்தை தொடங்கும் போதும் ஊ போட்டு தொடங்குறது. எந்த மங்கள காரியத்தை தொடங்கும் போதும் ஊ போட்டு தொடங்குறது. அது ஒரு கல்யாணத்துக்கு போடுற லிஸ்டா இருக்கலாம், கல்யாண பத்திரிகையா இருக்கலாம், நம்ம டாக்குமெண்ட் எழுதுற பத்திரமா இருக்கலாம், எல்லாம் பிள்ளையார் சொல்லி போட்டு தொடங்குவோம். அது உகரம், ஊ. அது இன்னும் நுட்பமான ஒரு விஷயம். அது நான் அடுத்தடுத்த பாடல்கள் வரும்போது சொல்றேன், நாளைக்கு அடுத்த பாட்டு சொல்லும் போது சொல்றேன். சோ இப்படி இந்த உலகம்தான் விநாயகர். அதனால இந்த பூமி பல வண்ணத்துல இருக்கிறதுனால விநாயகரும் பல வண்ணத்துல இருக்கார். ஆனா திருக்கடவுர்ல ஒரு பேர் என்ன? கள்ளவாரணர். கள்ளத்தனம்னா என்ன? கள்ளத்தனம்னா என்ன? திருட்டுத்தனம். திருட்டுத்தனத்தை எப்ப பண்ணுவோம்? திருட எப்ப ஃப்ரீயா இயங்குவான்? இருட்டுல இயங்குவான். இருட்டோட நிறம் என்ன? காரமர் மேனி. தில்லை ஊரர்தம் பாகத்து உமை, உலகு, இதெல்லாம் சிதம்பரத்தில் இருக்கக்கூடிய சுவாமி அம்பாள் பிள்ளையார சொல்லியாச்சு. காரமர் மேனின்னு திருக்கடவுர்ல இருக்கிற பிள்ளையார சொல்லியாச்சு. காரமர் மேனி கணபதியே நிற்க கட்டுரையே. கணபதியா நிக்கணும் இல்ல, அந்த அபிராமி எந்தாதி என் மனசுல நிக்கணும், அதுக்கு நீ தான் துணை அப்படின்னு அபிராமி பட்டர் ஃபர்ஸ்ட் பிள்ளையார பத்தி டீட்டெயிலா சொல்லிட்டார். இப்ப நம்ம அடுத்த பாட்டுக்குள்ள நுழையிறோம். ஆனா அபிராமி அந்தாதிக்குள்ள இன்னைக்கு நாம நுழையல. நாம நேர 102வது பாட்டான பலஸ்ருதிக்கு போறோம்.
அதை முடிச்சுட்டு அபிராமி ததிக்கு வருவோம். என்ன பாட்டு? ஆத்தாளை எங்கள் அபிராமவள்ளியை அண்டமெல்லாம் பூத்தாளை மாதுளம்பூ நிறத்தாளை புவியடங்க காத்தாளை அங்குச பாசம் குசுமம் கரும்பும் அங்கை சேர்த்தாளை முக்கண்ணியை தொழுவார்க்கொரு தீங்கில்லையே. தாயே அப்படின்னு முடிஞ்சதுல தாரமர்னு ஆரம்பிச்சிச்சு, இங்க ஏன்னு முடிஞ்சிச்சு. இப்ப அம்பாளை முதல் வார்த்தையில கூப்பிடுறாரு. என்ன கூப்பிடுறாரு? ஆத்தாளை. ஆத்தாளை அப்படின்னு கூப்பிடுறாரு. ஆத்தாள்னா என்ன அர்த்தம்? இந்த ஆத்தாளுங்கிற சொல்ல எங்கிருந்து வந்ததுன்னு தெரியணும்ல. ஆத்தாள் நம்ம காஃபி சூடா இருந்தா என்ன பண்ணுவோம்? ஏன் ஆத்தி குடிக்கிறீங்க? அது ஆக்சுவலா ஆற்றுதல், ரைட்டா? இந்த ஆற்றுதல் அப்படிங்கிற ரூட்ல இருந்து தான் இந்த ஆத்தாள்ங்கிற சொல் வந்தது. ஆற்றாள்னு சொல்ல முடியாது, அதனால ஆத்தாள்னு கிராம வழக்குல மாறிடுச்சு. ஆக்சுவலா இந்த ஆற்றாள். ஏன் ஆற்றாள்? அவதான் செயலை செய்யறவ. ஆற்றல் இருந்து ஆற்றாள் வந்தது. புரியுறதா? அவதான் ஆத்துறவ. ஒரு விஷயத்தை செய்யறது என்ன சொல்லலாம்? இந்த செயலை அவர் தான் ஆற்றினார்னு சொல்லும். ஆற்றினார்னா என்ன? பண்ணார்னு அர்த்தம். அப்போ ஆத்தாள் அப்படின்னா என்ன அர்த்தம்? அவதான் பண்றவன் அர்த்தம். என்ன பண்றவ? என்ன செயல்? அண்டமெல்லாம் பூத்தாளை. அப்படி ஒரு பூ பூக்குற மாதிரி சிருஷ்டியை உருவாக்கணும். புவி அடங்க காத்தாளை. இதுல 2 விஷயம் இருக்கு, அதை நான் டீட்டெயிலா அப்புறம் போறேன். புவி அடங்க காத்தாளை, பூமி உட்பட எல்லாத்தையும் காப்பாற்றினவன். மாதுளம் பூ நிறத்தாளை, இப்படின்னு 3 விஷயம் சொல்றார். இதுல சொல்லும் போது ஆத்தாளை எங்கள் அபிராமவள்ளிங்கிறார். இப்ப இந்த பாட்டை பாடுறது யாரு? அபிராமவட்டர். இப்ப அவர் என்ன சொல்லியிருக்கணும்? ஆத்தாளை என் அபிராமவள்ளின்னு ஆரம்பிச்சிருக்கணும். இந்த பாட்டு எப்படி தானே இருக்கணும்? சரி, முதல் பாட்டு எப்படி இருந்தது? தாரவர் கொன்றையும் செண்பக மாலையும்னு இருக்கு. அதுல கடைசியா என்ன சொல்றார்? அபிராமி அந்தாதி என் சிந்தையுளேங்கிறார். என் அப்படின்னு ஒருத்தர்னு தன்னதான் சொல்றார். இங்க எங்கள் அபிராமவள்ளிங்கிறார். அந்த பாட்டு பாடும்போது அவர் மனசுல மட்டும்தான் பௌர்ணமி தெரிஞ்சது. இப்ப இந்த பாட்டு பாடும்போது எல்லாருக்கும் பௌர்ணமி தெரிஞ்சது. அதனால எங்கள்ங்கிறார். இப்ப எனக்கு மட்டும் ஒரு விஷயம் தெரியும் அப்படின்னா எனக்கு தெரியும்பான்னு சொல்லுவேன். இப்ப நான் அதை எல்லார்கிட்டையும் சொல்லிட்டேன் அப்படின்னா எங்களுக்கு தெரியும் தான் சொல்லுவேன். கரெக்டா? அப்போ இங்க எங்கள் அபிராமவள்ளியைன்னு அந்த மொத்த கூட்டத்தோட ரெப்ரசன்டேட்டிவா அபிராமி பற்ற பேசுறார். ஆத்தாளை எங்கள் அபிராமவள்ளியை அண்டமெல்லாம் பூத்தாளை. சரி, அவ அண்டமெல்லாம் படைச்சாலா பூத்தாளா? பூக்கிறதுனா என்ன? ஒரு பூ எப்படி பூக்கும்? மொட்டு, அரும்பு, அப்புறம் அலர், அப்புறம் மலர் அப்படின்னு வரும். நடுவில் நிறைய ஸ்டேஜஸ் இருக்கு. சரி, அம்பாள் பூ பூக்குற மாதிரி பூமியை பூத்தாருங்கிறா. இப்போ நீங்க திரும்ப சயின்ஸுக்கு போங்க. பிக் பேங், ரைட்டா? முதல்ல அந்த ஒற்றை பொருள் இருந்தா சிங்குலாரிட்டி, அது வெடிச்சுச்சா? இப்படி வெடிக்கும் போது எப்படி இருக்கும்? ஒரு பொருள் வெடிச்சா எப்படி இருக்கும்? செதறும் போது அது எப்படி இருக்கும்? இப்ப தீபாவளி அன்னைக்கு வான வேடிக்கை வெடிக்கிறாங்கல்ல, அது எப்படி இருக்கும்? பூ பூக்குற மாதிரி இருக்கும். சோ அவ இந்த பூமிய, அந்த மொத்த சிருஷ்டியையும் தனக்குள்ள இருந்து பூ பூக்குற மாதிரி விரிச்சிட்டாளா? இப்ப புவி அடங்க காத்தாளைன்னு வருது. முதல்ல புவிங்கிறது யாரு? புவினா என்ன? அப்ப புவி அடங்க காத்தாளைனா விநாயகரில் தொடங்கி எல்லாரையும் பாதுகாத்தவள் அப்படி வருதா? பூமி அடங்க காத்தாளைனா இந்த பூமியை எதுக்காக படைச்சா? இந்த மொத்தத்தை எதுக்கு பூத்தா? அம்பாள் எதுக்கு பூத்தா? மொத்த சிருஷ்டியை எதுக்கு உருவாக்கணும்? அவடி சேனல் வேலையை பார்த்துட்டு இருக்கலாம்ல. அப்படின்னா அம்பாளுக்கு அவள் தான் ஆற்றலுடைய சக்தி, அவதான் அசைவனுடைய அடையாளம், அவதான் அசைவு எல்லாத்துக்குமே காரணம். அப்போ எந்த சலனமும் இல்லாம பிரம்மம் இருக்கு, அதுக்குள்ள ஒரு சலனத்தை அம்பாள் ஏற்படுத்துறா. அந்த சலனம் வெடிச்சு பூத்து பிரபஞ்சமா வெளியில வருது. இந்த பிரபஞ்சத்துல எத்தனையோ மாற்றங்கள், நல்லது கெட்டது எல்லாம் நடக்கிறது. இது எல்லாம் நடந்து இதுல உயிர்கள் உருவாகுது. இந்த உயிர்களுக்கு பாவ புண்ணியம் இதெல்லாம் கிடைக்கிறது. இந்த பாவ புண்ணியத்தை எல்லாம் தாண்டி அந்த ஆத்மாக்களை பக்குவப்படுத்தி திரும்ப தனக்குள்ள ஐக்கியப்படுத்திக்கிறவ யார்? அம்பாள். ஏன்னா நீங்க தேவாரம் எடுத்து படிச்சீங்கன்னா முதல்ல ஞானசம்பந்தர் தேவாரம் வரும், அப்புறம் நாவுக்கரசர், அப்புறம் சுந்தரர். இதெல்லாம் முதல் 6 திருமுறை. 7ஆம் திருமுறையா வரக்கூடியது
திருவாசகம். இந்த 6 திருமுறையிலையும் அம்பாளுக்கு ஒரு பாட்டு கூட கிடையாது. ஞானசம்பந்தரோ அவள்கிட்ட தான் பால் குடிச்சிருக்காரு, ஆனா அவர் ஒரு பாட்டு கூட பாடல. ஆமா, ஒரு பாட்டு கூட அம்பாளுக்கு கிடையாது. ஞானக்கரசர் பாடல, சுந்தரர் பாடல. இன்ஃபேக்ட் சுந்தரருக்கு கண் கொடுத்ததே அம்பாள் தான், ஆனா பாடல. பாடினவர் திருவாசகத்துல மாணிக்கவாசக பெருமாள் தான் பாடுறார். பேதித்து நம்மை வளர்த்தெடுத்த பெய்வளைதன் பாதத்திறம்பாடி அப்படின்னு திருவம்பாவையில வரும். அப்படின்னு முதல்ல அவளை பாடுனது மாணிக்கவாசக பெருமான் தான். அதுல என்ன பாடுறார்? பேதித்து நம்மை வளர்த்தெடுத்த பெய்வளைதன் பாதத்திறம்பாடி. அப்போ நமக்கு மேல ஏகப்பட்ட பாவ புண்ணிய ஆணவ கண்ம மாயை இதெல்லாம் ஒட்டிருக்கு. இது மொத்தத்தையும் கழுவி சுத்தம் பண்ணி இருந்தாங்க புரியும் குழந்தைய அப்படின்னு எப்படி ஒரு அம்மா குழந்தைய குளிப்பாட்டி அப்பா கிட்ட கொடுப்பாளோ அந்த மாதிரி ஒவ்வொரு ஆன்மாவையும் படைச்சு அது இயங்குறதுக்கு உண்டான பூமி, அதுக்கு உண்டான ஆற்றல், அதுக்கு வேணுங்கிற சாப்பாடுன்னு சகலத்தையும் படைச்சு அது பாவ புண்ணியங்களை செய்ய வச்சு அந்த கணக்கை டேலி பண்ணி கடைசியா அந்த ஆத்மாவை பரிபக்குவப்படுத்தி சுவாமி கிட்ட கொடுக்கிற வேலையை செய்யறது யாரு? அம்பாள். அப்போ எப்ப கொடுப்பா? நம்முடைய பாவ புண்ணியங்கள் அடங்கினதுக்கு அப்புறம் கொடுப்பா. அப்ப மொத்த பூமியும் அடங்கணும். புவி அடங்க காத்தாளு, புவி அடங்க காத்தாளு. அப்போ இந்த மொத்த ஆட்டத்தையும் மெல்ல ஆட விட்டு அதை அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் பரதநாட்டியம் ஆடுறவங்க வேகமா சுத்தி அப்படியே பொறுமையா சுத்தி உட்காருவாங்க தெரியுமா? அந்த மாதிரி மொத்தத்தையும் வேகமா ஸ்பின் பண்ண விட்டு அப்படியே ஸ்லோ டவுன் பண்ணி உட்கார வைக்கிறான். இதை அவன் ஏன் பண்றா அப்படின்னா அதுக்கு பதில் சொல்றதுக்கு எனக்கு இல்லை, அந்த சிவபெருமானுக்கே தெரியாது. ஏன்னா அவன் அத்தனையும் விளையாட்டா பண்றான். விளையாட்டா ஒரு விஷயத்த பண்றதுக்கு லலிதம்னு பேரு. அதனாலதான் அவளுக்கு லலிதான்னு பேரு. இந்த மொத்தத்தையும் விளையாட்டா பண்றா. ஏன் பண்றா தெரியாது, ஒரு ஆனந்தம், அவ்வளவுதான். இப்ப நான் ஒரு சின்ன பொம்மை காரை கொடுத்து எல்லாரும் ஒரு 2 மணி நேரம் விளையாடுங்கன்னு கொடுத்தா உங்களுக்கு எல்லாம் எப்படி இருக்கும்? எப்படி இருக்கும்? 2 மணி நேரம் சந்தோஷமா இருக்குமா? எரிச்சல் ஆயிடும். ஆனா ஒரு 1.5 வயசு குழந்தைகிட்ட கொடுங்க, ஒரு நாள் ஃபுல்லா விளையாடும்ல. அப்ப அதுக்கு என்ன கிடைக்கிறது? ஆனந்தம் கிடைக்கிறது. சந்தோஷம் வேற, ஆனந்தம் வேற. அந்த காரை வாங்கி நீங்க முதல்ல ஓட்டி பார்க்கும்போது உங்களுக்கு சந்தோஷம் வரும், சந்தோஷம் வரும். அதுக்கப்புறம் போர் அடிச்சிடும். போட எனக்கு வேற வேலை இருக்குடான்னு எழுந்து போயிடுவீங்க. அந்த குழந்தைக்கு வேற வேலை இருக்கா? வேற எந்த வேலையும் இல்லாத போது அந்த வண்டியை ஓட்டுறதுனால ஒரு சந்தோஷம் கிடைக்கிறதா? அதுக்கு ஆப்போசிட் ஏதாவது வேலை இருக்கா? இல்ல. எந்த ஒண்ணு வேலையே இல்லாத போது நம்ம செஞ்சுக்கிட்டு இருக்கோமோ அதுதான் ஆனந்தம். அதுலதான் ஆனந்தம் கிடைக்கும். வேலையே இருக்கக்கூடாது. வேலையே அதுக்கு ஆப்போசிட்டா, அப்பா ஒரு வேலை பண்ணணும்ப்பா, அதுக்கு நடுவுல நான் கொஞ்சம் ஆனந்தமா இருக்கனால இருக்க முடியாது. மொத்தத்தையும் விட்டுட்டு அல்லது வேற எதையுமே எடுத்துக்காம எப்ப நம்ம ஒரு சந்தோஷமான நிலையில ஒரு விஷயத்தை செய்யறோமோ அது பேர் ஆனந்தம். இங்கிலீஷ்ல 2 வார்த்தை இருக்கு, ஹாப்பினஸ் அண்ட் பிளிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஹாப்பினஸ்னா சந்தோஷம், பிளிஸ்னா ஆனந்தம். ஒரு குழந்தை ஆனந்தமான மனோநிலையில இருக்கும். ஆனந்தமான மனோநிலையில ஒன்றை செய்யும் போது உங்களுக்கு போர் அடிக்காது, அடுத்த வேலை இருக்குங்கிற பிரஜை வராது. ஒரு குழந்தைக்கு அப்படிதான் இருக்கும். அதை தூக்கி போடுறதுக்கும் பயம் இருக்காது. ஒரு காரை வச்சு விளையாண்டுட்டு இருக்கோம், அது என்ன ரீசன்? இந்த கார் எதுவும் கோச்சிக்கிச்சா? இல்லையே, தூக்கி போட்டு அடுத்ததுக்கு போயிடும். ஸோ அதை தூக்கி போடுறதுக்கும் அதுக்கு சிக்கல் இருக்காது. அதனால இந்த மொத்த பிரபஞ்சத்தையும் அவ பூத்தா காத்தா மொத்தத்தையும் அழிப்பா. இது எல்லாத்தையும் எதுக்காக பண்றா? விளையாட்டா பண்ணிட்டு இருக்கா. ஏன்? அவளுக்கு வேற வேலை இல்லை, அவளுக்கு வேறு வேலை இல்லை. சரி, மாதுளம்பூ நிறத்தாளு, கரெக்டா? இப்போ எகைன் கோ டு பிக் பேங் தியரி. அந்த சிங்குலாரிட்டி வெடிச்சு செதறுது. ஒரு விஷயம் வெடிச்சு செதறனா அதுல இருந்து என்ன வரும்? உஷ்ணம் வரும். இந்த உஷ்ணத்தினுடைய நிறம் என்ன? சிகப்பு. எந்த மாதிரி சிகப்பு? மாதுளம்பூனுடைய சிகப்பு. ரத்தத்தினுடைய சிகப்பு கிட்டத்தட்ட மரூன். மாதுளம்பூவினுடைய சிகப்பு தான் சிகப்பு, ஒரு ஆரஞ்சு கலந்த சிகப்பு. அததான் லலிதா சஹஸ்ரநாமம் ஆரம்பிக்கும் போதே சொல்லுது, சிந்தூராருண விக்கிரகம். அம்பாளுடைய பேரு பாட்டு எல்லாத்துலயும் பாத்தீங்கன்னா இந்த வர்ணனை இருக்கும். சிந்தூராருண விக்கிரகம்னு தியான ஸ்லோகம் ஆரம்பிக்கும். உத்யத் பானு சஹஸ்ராபா அப்படின்னு பேர் ஆரம்பிக்கும். அம்பாளுடைய பேர் ஆரம்பிக்கும் போதே அப்படிதான் ஆரம்பிக்கும், உத்யத் பானு சஹஸ்ராவா அப்படிங்கும். அருணாம் கருணா தரங்கி தாட்சி அப்படின்னு வரும். அது மாதிரி அம்பாள் எப்பவுமே சிந்துர வர்ணத்துல அந்த
இப்படி ஒரு அந்த எப்படி சொல்றது, உதிக்கிற சூரியனுடைய ஒளியிலே இருப்பா. மாதுளம்பூவனுடைய சிவப்பும் அந்த உதிக்கிற சூரியனோட சிவப்பும் ஒரே மாதிரி இருக்கும். அதனாலதான் அபிராமி பட்டர் முதற் பாட்டை உதிக்கின்ற செங்கதிர்னு ஆரம்பிச்சார். புரியுதா? அப்ப இந்த உதிக்கின்ற சூரியன் என்ன நிறத்துல இருக்கும்? மாதுளம்பூ நிறத்துல இருக்கும். இந்த பூமி, இந்த மொத்த பிரபஞ்சமும் வெடிச்சு செவரி வெளியில வந்தது இல்லையா? அப்ப என்ன நிறம் இருந்தது? போய் நாசால கூகுள் பண்ணி பாருங்க, மாதுளம்பூ நிறம் இருக்கும். அந்த மாதுளம்பூ நிறத்துல அம்பாள் இருக்கா. சரி, அவ எப்படி இருக்கா? என்னென்னலாம் வச்சிருக்கா? அங்குஷம், பாசம், குசுமம், கரும்பு. அவ கையில அங்குஷ பாசம் இருக்கு. குசுமம்னா பூ, மலர், பூக்கள் தான் குசுமம்னு சொல்றது. ஸோ அவ கையில பூவாலான அம்புகள் இருக்கு. அடுத்தது ஒரு கையில கரும்பு வில் வச்சிருக்கா. இப்ப காமாட்சி, லலிதா திரிபுர சுந்தரி, ராஜராஜேஸ்வரி அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த உருவங்கள்ல பாத்தீங்கன்னா இந்த 4 ஆயுதம் தான் இருக்கும். கரும்பு வில் இருக்கும், பூக்களாலான ஒரு அம்பு அம்பரா துணி வச்சிருப்பா, 5 அம்போட, அங்குஷம் பாசம் இருக்கும். இதெல்லாம் என்னன்னு நான் அடுத்தடுத்த பகுதிகள் வரும்போது சொல்றேன், ஏன் இதெல்லாம் வச்சிருக்கான்னு. இதெல்லாம் வச்சு இருக்கக்கூடிய முக்கண்ணியை தொழுவார்க்கு தீங்கில்லைன்னு சொல்லியிருக்காரு. அது ஏன் 3 கண்ணு? வழக்கமா முக்கண்ணன்னு சிவபெருமானதான சொல்லுவோம். அம்பாளுக்கு எப்ப 3 கண்ணு வந்துச்சு? எப்ப வந்துச்சு? இப்போ நான் ஒரு பேப்பர் வச்சிருக்கேன். இந்த பேப்பரை ஜெராக்ஸ் காப்பி போடுறேன். இப்ப இந்த பேப்பர்ல இருக்கிறதால இதுல வரும், கரெக்டா? அப்போ நான் ஃபர்ஸ்ட் சிவபெருமான், மூல பிரகிருதி, பரபிரம்மம் இருந்தது. அந்த பரபிரம்மத்துக்குள்ள ஒரு அசைவு வந்து அது திரும்ப உடையுது. அப்ப அதுல என்ன இருக்கும்? அப்ப அம்பாள் உருவாகும் போது 3 கண்ணோட உருவானவதான். அம்பாளுக்கும் 3 கண்ணு தான். சிவபெருமானுக்கும் 3 கண்ணு, அம்பாளுக்கும் 3 கண்ணு. சரி, அதையும் இங்க சொல்லணும், அதையும் இந்த இடத்துல சொல்லணும். அப்படின்னா அம்பாளுக்கும் 3க்கும் கனெக்ஷன் நிறைய உண்டு. அம்பாளுக்கு பேரு திரிபுர சுந்தரி அப்படின்னு பேரு. என்ன? முப்புறங்களின் அழகி. சரி, அபிராமின்ற பேருக்கு என்ன அர்த்தம்? இப்போ அழகு. இப்போ அழகுனா கடந்த காலத்திலேயும் அழகா, இதுக்கப்புறம் வரக்கூடிய எதிர்காலத்திலேயும் அழகா, அப்ப முக்காலத்திலையும் அழகு. சரி, 3 கண்ணு இருக்கக்கூடியவள். அதனால ஒரு கண்ணு சந்திரன், ஒரு கண்ணு சூரியன், இன்னொரு கண்ணு அக்னி, நெருப்பு. இந்த 3 கண்ணு இருக்கு இல்லையா? 3 ஒளி பொருட்களும் அவளுடைய கண்ணா இருக்கு. அம்பாள் இருக்கக்கூடிய அந்த ஸ்ரீசக்கரத்துல இது இருக்கும், முக்கோணம் இருக்கும். அம்பாள் முக்கோணத்துலதான் இருப்பா. திரிகோண மத்தியஸ்திதா, திரிபுரேஷி, திரிபுராம்பா, திரிபுர சுந்தரி அப்படின்னு அவளுக்கு அந்த 3 பேர் வந்துட்டே இருக்கும். இங்கிலீஷ்க்கும் தமிழுக்கும் சம்ஸ்கிருதத்துக்கும் காமனான லெட்டர் 3. ரைட்டா? அந்த 3 அப்படிங்கிற அந்த திரிகோணத்துல அவ இருக்கா. அதனால அந்த முக்கண்ணி அப்படின்னா அவ ஃபர்ஸ்ட் பாட்டு ஆரம்பிப்பார், திரிபுர சுந்தரிங்கிற பாட்டுல ஆரம்பிப்பார். இப்ப இங்க வந்து அதே திரிபுர சுந்தரியை தொழுவார்க்கு. அந்த திரிபுர சுந்தரிங்கிறதுக்கான சுத்தமான தமிழ் சொல் முக்கண்ணி. இந்த கண்ணிங்கிறது கண்ணா மட்டும் இருக்கணும்னு அவசியம் இல்லை, கண்ணின்னு எடுத்துக்கலாம், கன்னி பெண். இப்ப முக்கண்ணினா திரிபுர சுந்தரி. கன்னித்தன்மைனா என்ன? இளமை மாறா தன்மை. 3 புறத்திலையும் இளமை மாறாமல் இருப்பவள் திரிபுர சுந்தரி. சுந்தரம்னா அழகு, இளமை. அப்ப திரிபுர சுந்தரி முக்கண்ணியை தொழுவார்க்கு ஒரு தீங்கில்லைன்னார். இப்ப இந்த ஒருங்கிறது ரொம்ப ட்ரிக்கியான ஒரு வேர்டு. பா, ஒரு பிரச்சனையும் இல்லப்பா, ஒரு பிரச்சனையும் இல்லப்பா அப்படின்னு சொல்லலாம். இதெல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டேன்னா ஒரு பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லணும். இப்போ சே ஃபார் எக்ஸாம்பிள் இதை 2ஆ பிரிச்சுப்போம். சாப்பாடெல்லாம் ரெடியாக இருக்கு, எத்தனை பேர் வந்தாலும் ஒரு பிரச்சனையும் இல்லை அப்படின்னா என்ன அர்த்தம்? அப்படின்னா எந்த பிரச்சனையும் இல்லைன்ற ஒரு மீனிங் வருதா? அப்போ எல்லாம் அப்படின்ற ஒரு மீனிங் வருது ஒருங்கிற சொல்லுக்கு. இன்னொன்று, ஒரு பிரச்சனை இல்லை, அப்பா சாம்பார் பண்ணிட்டேன், ஒரு பிரச்சனை இல்லை, ஒன்று சால்வ் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லலாமா? எந்த பிரச்சனை இல்லைன்னு சொல்லலாம், ஒரு பிரச்சனை இல்லைன்னு ஒன்று அப்படிங்கிற அந்த ஒரு அப்படிங்கிற வார்த்தைக்கு மீனிங் சொல்லலாமா? இப்ப ஒரு தீங்கு இல்லையேன்னு சொல்லியிருக்காரு. ஒரு பிரச்சனையை சொல்றாரா, எல்லா பிரச்சனையும் சொல்றாரா? ஒரு தீங்கு இல்லையே அப்படின்னா இவர் மொத்தத்தையும் மீன் பண்ணிட்டு வந்து இந்த கடைசி பாட்டுல 2 விஷயம் சொன்னார். ஒண்ணு எல்லாத்தையும் பூத்தா, அடுத்தது எல்லாத்தையும் காத்தா, அப்புறம் எல்லாத்தையும் அழிப்பா. இந்த சுழற்சியை நிப்பாட்டிடுவா.
அப்ப பிறப்பு இறப்பு பிறப்பு இறப்புங்கிற இந்த ஒரு தீங்க எடுத்துருவான். இந்த ஒரு தீங்க எடுத்தாச்சுன்னா மோட்சத்துக்கு போயிடும் ஒரு ஆத்மா. சோ ஒரு தீங்கு இல்லையேன்னு மோட்சத்தை சொல்லலாம். இருக்கிறது ஒரே ஒரு பிரச்சனை தான், திரும்ப திரும்ப பிறக்கும். மாதா உடல் சலித்தால் வல்வினையேன் கால் சலித்தேன், வேதாவும் கை சலித்து விட்டானே, நாதா இருப்பையூர் வாழ்சிவனே, இன்னொரு அன்னை கருப்பையூர் வாராமல் காணு பட்டினத்தார் சொல்றார். இன்னொரு தடவை பிறக்கிற பிரச்சனையை எனக்கு கொடுக்காது. பிறந்தா திரும்ப நான் அங்கேயே சுத்திக்கிட்டு இருக்கணும், எல்லாம் பிரச்சனை நொய்யு நொய்யு, எனக்கு இந்த பிறப்பு வேணாம் ஐயா, இந்த தடவை முடிச்சுட்டு போயிடுறேன், இம்போசிஷன் கொடுக்காது. அப்ப பிறப்பு இறப்புங்கிற சுழற்சியை நிறுத்திடுவா. ஒரு தீங்கில்லையே, ரைட்டா? இது மரண தருவாயில். வாழ்நாள் முழுக்க ஒரு தீங்கு இல்லையே, ஒரு பிரச்சனை இல்லையே அவளை கும்பிட்டு இருந்தா அப்படின்னு ஒரே சொல்லு, இந்த ஒருங்கிற சொல்ல வச்சுட்டு எல்லாங்கிற மீனிங்கையும் சொல்லிட்டார், இந்த பிறப்பு இறப்புங்கிற ஒரு பிரச்சனையும் சொல்லிட்டார். சரி, இப்ப அவளை எப்படிதான் வழிபடுறது, எங்க தேடுறது, எங்க பிடிக்கிறது, வேர் டு வர்ஷிப் ஹர் அப்படின்னா இந்த பாட்டுல ஒரு ஸ்பெஷாலிட்டி இருக்கு. ஆத்தாளை, பூத்தாளை, காத்தாளை, சேர்த்தாளைன்னு நாலு வார்த்தை வருதா? ரைட்டா? ஆ அப்படின்னா ஆங்கிற சொல்லுக்கு என்ன அர்த்தம்? மாடு. அப்புறம் ஆனா எல்லாம்னு அர்த்தம். ஆனா எல்லாம் அப்படின்னு அர்த்தம். எல்லாத்துக்கும் ஒரு கால் ஆதாரமா இருக்கு. ஆ தாள். தாள்னா காலையும் சொல்லலாம், தாள்னு காலையும் சொல்லுவோம் இல்லையா? தாள் பணிந்தார் அப்படின்னா காலில் பணிகிறது. ரைட்டா? ஆ தாள், எல்லாத்துக்கும் காலா ஒண்ணு இருக்கு. உன்னோட எல்லா பிரச்சனைக்கும் ஒரு கால் இருக்கு. ஆ தாள். சரி, அந்த தாள் எப்படி இருக்கு? பூத்தாள். பூ மாதிரி சாஃப்டா இருக்கு. சரி, அடுத்தது காத்தாள். எப்படி இருக்கு அந்த அது வந்து எப்படி அந்த கால் என்ன வேலை செய்யும்? எல்லாத்தையும் காக்கும். ரைட்டா? காத்தாள். அந்த கால் கடைசியா என்ன பண்ணும்? சேர்த்தாள், போய் சேர்ந்துரு. சோ ஆத்தாள், பூத்தாள், காத்தாள், சேர்த்தாள். சரி, இந்த தாள் எப்படி இருக்கு? என் கண்ணுக்கு தெரியுமா? பார்க்க முடியுமா? முடியும். நான் பார்க்கலாமா? பார்க்கலாம். நிறத்தாள். அந்த ஒரு நிறத்தாள் இங்க இருக்கு. சோ மொத்தம் 5 தாள் இதுல இருக்கு. ஆத்தாளை, பூத்தாளை, காத்தாளை, சேர்த்தாளை, நிறத்தாளை. ஒரு விஷயத்துக்கு நிறம் இருந்தா தானே என் கண்ணுக்கு தெரியும். அப்ப நிறம் இருக்கக்கூடிய காலை தானே என்னால பார்க்க முடியும். பார்க்க முடியுமா? பார்க்க முடியும். நான் பார்க்க முடியுமா? பார்க்க முடியும். அப்ப அது மந்திரம் தானே. அப்ப சரபோஜிக்கு அபிராமி பெற்ற பண்ண உபதேசம் என்ன? இன்று என்ன திதி? பௌர்ணமி. இன்று நிலா இருக்குமா? இருக்கும். பார்க்க முடியுமா? பார்க்க முடியும். நான் பார்க்கலாமா? பார்க்கலாம். பார்த்தா என்ன பிரச்சனை? என்ன நடக்கும்? தொழுவார்க்கு ஒரு தீங்கு இல்லையே. இதுதான் இந்த 2 பாட்டு. பாக்கி இருக்கக்கூடிய 100 பாட்டை நம்ம அடுத்த 9 செஷன்ல பார்ப்போம். ஸ்வஸ்தி பிரஜேபிய பரிபாலயந்தம் ஞாயேன மார்கேண மஹீர்மஹீஷா கோபிராமணஸ்ய சுபமஸ்து நித்யம் லோகா சமஸ்தா சுகினோ பவந்து லோகா சமஸ்தா சுகினோ பவந்து லோகா சமஸ்தா சுகினோ பவந்து. எல்லோரும் இன்புற்றிருக்க நினைப்பதுவே அல்லாமல் வேறொன்று அறியேன் பராபரம்.